welcome to this youth meeting online. அவங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். I know a lot of things are happening out there. நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய காரியங்களில் நம்மளுக்கு தெளிவே இல்லை. But one thing is for sure that நம்முடைய கரத்தை பிடித்தவர் நிச்சயமாய் நம்மை கரை சேர்ப்பார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. God has been faithful. He's been leading us thus far. இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் நம்ம தேவைகளாக சந்திச்சிருக்கிறார். நமக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள். We are the children of God and we don't have to be afraid. And He will lead us through. Amen. You unravel me with a melody. You surround me with a song of deliverance from my enemies, till all my fears have gone. I'm no longer a slave to fear. I am a child of God. I'm no longer a slave to fear. I am a child of God. From my mother's womb, you have chosen me. Love has called my name. I've been born again into your family. Your blood flows through my veins. I'm no longer a slave to fear. I am a child of God. I'm no longer a slave to fear. I am a child of God. Come on, just declare it. I'm no longer a slave to fear. I am a child of God. I'm no longer a slave to fear. I am a child of God. I am surrounded by the arms of the Father. I'm surrounded by songs of deliverance. We've been liberated from our bondage. We're the sons and the daughters. Yes. Let us sing our freedom. Oh, 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 You took the sea so I could walk right through. My fears were grounded in perfect love. You rescued me and I will stand and sing. I am a child of God. Yes, you split it. You split the sea so I could walk right through it.
You rescued me, and I will stand and say, I am a child of God. I'm no longer a slave to fear. I am a child of God. Come on, declare it. I'm no longer a slave to fear. I am a child of God. Do you believe that today? You're a child of God. He bought you with a big price. His own precious blood. தம்முடைய சொந்த ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் ஆண்டு வாங்கி இருக்கிறார். நாம் அவருடைய புத்திரர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். We are the sheep of his pasture. மை நம்புவேன், மை நம்புவேன், மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் வார்த்தையில் நிலைத்திடுவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் வார்த்தையில் நிலைத்திடுவேன். குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன்,
நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. குதிரைகளை அல்ல, ரதங்களை அல்ல, எங்கள் பலத்தை அல்ல, எங்கள் மேன்மை பாராட்டுதல்களை அல்ல, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டன் காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆமாண்டவரே, நீர் எங்களை காத்துக்கொள்ள நீர் உண்மை உள்ளவர். புயல் மத்தியிலே, சூறாவளிகள் மத்தியிலே, வெள்ளங்கள் மத்தியிலே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய மறைவின் கீழ் நாங்கள் வந்திருக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மீதியுள்ள நேரத்தை உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 15:5. அவர், அதாவது கர்த்தர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு மாலையில் எங்களோடு பேசும்படி நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவை என்ன, எங்களுடைய நிலைமை என்ன என்று உமக்கு தெரியும் சுவாமி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு இன்ஸ்பயர் பண்ணுவீராக. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக. இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படி நான் செபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு வந்தவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பலனடைந்து அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியே செல்ல கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வசனம் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்த, தெரிந்த, படித்த ஒரு வசனம். இது யாரை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னால், விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட, நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பனாக அழைக்கப்படுகிற ஆபிரகாமை பற்றி இந்த சம்பவத்தை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக வழி நடத்துகிற பகுதிகளை நீங்கள் முன்னால் படிக்கலாம். முதலாவது, God speaks to him and gives him a call. கர்த்தர் அவனோடு நேரடியாக பேசி, அவனுடைய வீட்டில் கர்த்தர் அவனோடு பேசி, அவனுடைய ஜனத்தின் நடுவில் அவனை தெரிந்து கொண்டு அவனை செலக்ட் பண்ணுறாரு, அவனோடு பேசுகிறார். God selects and speaks with him. அவனோடு பேசி கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்காக ஒரு திட்டத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது God separates him from his family. அவனோடு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் பேசி அவனுடைய இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, அவனுடைய தேசத்தை விட்டு தேவன் அவனை பிரிந்து வர பண்ணுற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. மூன்றாவது என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவனோடு சேர்ந்தாலும் அவன் வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை அவன் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. Just because he got the call of God,
ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டதுனால, அழைப்பை பெற்றதுனால, செலெக்ஷன் வந்ததுனால, செப்பரேஷன் வந்ததுனால, லைஃப் வாஸ் நாட் ஸ்மூத் செயிலிங் ஃபார் ஹிம். அவனுக்கும் அவனுடைய மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்துச்சு? ஒரு பெரிய சண்டை வந்துச்சு நம்ம பார்க்குறோம், பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. அதனால ஒரு செப்பரேஷன் திரும்ப வர வேண்டியதாயிடுச்சு. ஆனால் நம்ம சோர்ந்து போவோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் முன்னால் போகிறான். அங்கே போனால் கொஞ்ச நாள் ஒரு செய்தி வருது, லோத்துக்கு விரோதமாக என்ன நடக்குதுன்னா அந்த தேசத்தின் ராஜாக்கள்லாம் எழும்பி அவனை சிறை கொண்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆபிரகாம் உடனே சோர்ந்து போகாமல் எழும்பி போய் ஒரு பெரிய சேனை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் இருந்த கைபடிந்த வேலைக்காரர்களை வச்சு அந்த ராஜாக்கள் எல்லாரையும் மடங்கடிச்சு ஒரு பெரிய வெற்றியோடு அவன் திரும்ப வர்றான். அவன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை சுதந்திரிச்சு திரும்பி வந்த உடனே ஆண்டவர் பேசின வார்த்தை தான் இதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த வெற்றிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியத்தில் இருந்தான்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லா ஸ்பாயிலையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்கிறான், இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர், காட் இஸ் இனஃப், அவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி என் வானத்துக்கு நேராக என் கரங்களை நான் விரிக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். அதனால நான் ஒரு ஷூ லேட்சட் கூட எடுக்க மாட்டேன், செருப்பின் வார் எடுக்க மாட்டேன், நான் ஒரு ஸ்கிராப் கூட எடுக்க மாட்டேன், ஒரு சிரட்டையை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக கர்த்தருக்காக நின்று பேசின ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். அவன் தேவனுடைய வல்லமையோடு போராடி ஜெயித்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்காக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பர்சனலாக அவன் லைஃப் ஆண்டவருக்காகன்னு சொல்லி வாழ்கிறான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இஃப் யூ கம் டு ஜெனசிஸ் சாப்டர் 15, 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நீங்க பார்ப்பீங்களானா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு தரிசனத்தில் என்ன பண்ணுகிறாருன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவனோடு பேசுகிறது நீங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். ஐ எம் யுவர் ரிவார்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாரு, அன்னைக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்ட, நீ உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை மனுஷன் கொடுத்த ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்லிட்ட, பட் ஐ எம் யுவர் ரிவார்ட், நானே உனக்கு ரிவார்டாக இருக்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு, ஆண்டவர் உனக்கு வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் சொல்கிறார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க, ஏப்ரஹாம் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இன்னர் மோஸ்ட் அவன் பேர்டனை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். வெளியில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு விக்டரி எடுத்துகிட்டு ஒரு பெரிய விக்டோரியஸ் மேன் மாதிரி இருக்கான். ராஜாவே அவனை பார்த்து பயந்து இவனுடைய ஆட்களாம் கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய பேர் அவனுக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய ஆனர், ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அவனுக்கு சொசைட்டியில் இருக்குது. அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பேரை கொடுக்குறாரு, வெற்றியை கொடுக்குறாரு, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில் அவனை உயர்த்துறாரு. ஆனால் இந்த மனுஷனுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய நீடோடு இருக்கான். அவன் உடனே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு பெரிய ஒரு பலன், ஐ எம் யுவர் ரிவார்டுன்னு சொன்ன உடனே ஏப்ரஹாம் என்ன பேசுகிறான்னு சொன்னால், அதுக்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எபெலேலியேசர் என் வீட்டினுடைய விசாரணைக்காரனாக இருக்கிறானே. அவன் உடனே என்ன பண்ணுறான்னா, தன்னோட விக்ட்ரிஸ் நடுவில் ஆண்டவர் நான் உனக்கு ரிவார்டாக இருக்கிறேன், உன்னை நான் பிளஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்ன உடனே அவன் இருதயத்தின் வேதனை வெளியே கொட்டுறான். இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, நான் ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன், நான் ஃபீல்டில் ரொம்ப பேரோடு நான் இருக்கேன், ஊரில் என்னை பற்றி எல்லோரும் வேறு மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாரும் என்னை பெரிய ஆள் நினைக்கிறாங்க, எல்லோரும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, என்கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் அவங்களுக்கு வேணும்னு விரும்புகிறாங்க, எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கணும்னு ஒரு ராஜாவே ஆசைப்படுறான். ஆனால் வெளியில் எனக்கு பெரிய பேர் இருந்தால் கூட இன் மை பர்சனல் லைஃப், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணுறேன். எனக்கு அதுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குதுன்னா ஒரு விடையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆண்டவர் ரிவார்ட் தரேன்றீங்க, ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னுடைய ப்ரேயர் ஆன்சர் ஆக மாட்டேங்குது, எனக்கு நீர் கொடுத்த ப்ராமிசஸ் நிறைவேற மாட்டேங்குதே ஆண்டவரே. அவன் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறான் பாருங்க. அவன் சொல்கிறான், எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எனக்கு பிள்ளையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே நான் இவ்வளோ சேர்த்து என்ன பிரயோஜனம், அவனை நான் என் பிள்ளையா நான் ஏற்றுக்கிறேன். எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டான் தெரியுமா ஆபிரகாம்.
அவன் வந்து காத்து 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 கர்த்தர் வந்து வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து கூட ஒன்றும் நிறைவேறல. அதுக்கு சோர்ந்து போய் அவன் சொல்கிறான், இனிமே காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, எனக்கு வெளியில் மட்டும்தான் வெற்றி, எனக்கு வீட்டுக்குள்ளே என்ன இல்லை வெற்றி இல்லை, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ இல்லை, நான் வந்து இந்த நிலையில் இருக்கிறேன், என்னை வந்து இனிமேல் நான் நம்புறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய வேலைக்காரனை நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய மகனாக எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் திரும்ப பேசுகிறாரு தரிசனத்தில், உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் உனக்கு சுதந்திரவாளியாக வரமாட்டான், உன்னுடைய சொந்த குமாரன் ஒருத்தன் உனக்கு பிறப்பான், there will be this promised son, அவன் நிச்சயமாய் பிறப்பான், அவன் உன்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பான். கர்த்தர் வந்து தரிசனத்தில் பேசுகிறார். அப்போ கூட ஏப்ரஹாம் வந்து கன்வின்ஸ் ஆன மாதிரியே தெரியல. ஆனால் ஒரு காரியம் ஒன்று ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே நடந்துச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா விஷனில் அவனோடு பேசினார். கரெக்டாக அப்படி தானே சொல்லுது அந்த வசனம். 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகின்னு சொல்லி பார்க்குறோம். தரிசனத்தில் உண்டாகி, அப்போ விஷனில் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் அது வந்து அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், அவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். விஷனில் பேசுகிறது ஏற்றுக்கொள்ள உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறத நிறுத்திடாமல் அவனோட இவன் கேட்க மாட்டேங்கிறான், இவன் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழுச்சி போகாமல் அடுத்த வசனம் தான் நம்ம வாசித்த வசனம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களான்னா the Bible says அவர் அவனை, அதாவது கர்த்தர் அவனை வெளியே அழைத்து, வெளியே அழைத்து. அப்போனா தரிசனத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். தரிசனத்தில் பேசுறதை நிறுத்திட்டு அவனை எழுப்பினார் நான் நினைக்கிறேன். எழுப்பி சொல்கிறாரு, நீ தரிசனத்தில் என்ன, நீ என் சத்தத்தை கேட்டது போதும், ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் ரியல், நீ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அழைத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், காட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் அஸ் ஸோ ஈஸிலி. நமக்கு ஃபெய்த் இல்லை, நமக்கு சந்தேகம் வந்துருச்சு, நமக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ரொம்ப நடுங்கிட்டோம், நம்ம ரொம்ப பயந்துட்டோம், நம்ம விசுவாசத்தில் தளர்ந்துட்டோம் அப்படின்னோடனே காட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் அஸ் ஸோ ஈஸிலி. சீக்கிரமாக ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிடவர் இல்லை, நம்மளை கைவிட்டுறவர் இல்லை, நம்மளை பார்த்து வந்து மனம் தளர்ந்துடுறவர் அல்ல. அவர் என்ன செய்தார் அப்படின்றது தான் நம்ம திரும்ப தொடர்ந்து இந்த வசனத்தில் படிக்கிறோம். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது God showed me 3 very very important things. You can write those things down. 3 காரியம் ஆண்டவர் அவனை வந்து வழிநடத்தின பாதையை பார்த்தீங்கன்னா there are 3 very important words that are actually hidden in that one verse. அந்த 15-16 வசனங்களை வாசித்தீங்கன்னா there are 3 important words. Number 1, awareness. Awareness எழுதிக்கொள்ளுங்க. Awareness. God brought him into an awareness. அவன் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியத்தை அவன் உணர்ந்து கொள்ளும்படி ஒரு அவேர்னஸ்க்குள் ஆண்டவர் கொண்டு வந்தார். I'll explain that later. ரெண்டாவது, God brought him into a belief. அவனை தேவன் விசுவாசத்தில் ரெண்டாவது படியாக ஆண்டவர் அவனுக்கு திரும்ப சொல்லி கொடுத்தார். God brought him into a season of belief. மூணாவது வந்து God brought him into a season of crediting righteousness on him. அவன் மேலே தேவன் நீதியை விளங்க பண்ணுகிறார். அது அவனுக்கு நீதியாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். 3 words ABC. Number 1, awareness. ரெண்டாவது belief. மூணாவது credit. இது மூணையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. awareness, belief and credit. நான் இந்த செய்திக்கு ஒரு டைட்டில் கொடுத்தேன், பிரேக் த்ரூ இன் ஏப்ரஹாம்ஸ் லைஃப். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் முடங்கி போன அவனுடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவர் தட்டி எழுப்புவதற்காக இந்த 3 காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒருவேளை இன்றைக்கு மாலையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய பப்ளிக் விக்டரிஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். வெளி உலகத்தில் நிறைய காரியங்கள் உங்களை பற்றி மனிதர்கள் நினைக்கிற வெற்றியான காரியங்கள் நீங்கள் ரொம்ப கொண்டாடக்கூடியது, பேர் உள்ள பெரிய பெரிய காரியங்கள் நீங்கள் பேசலாம். ஆனால் ஒருவேளை இன்றைக்கி ரொம்ப ஒரு பர்சனல் இஷ்யூவை நினச்சி உங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பரு கூட தெரியாத, உங்கள் மனசை விட்டு நீங்கள் வெளியே சொல்லாத ஒரு உள்ளாக நீங்கள் மறைச்சு வச்சு ஒரு வேதனையை வச்சுட்டு உங்க விசுவாசமே தளர்ந்து போற நிலையில் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் யாருன்னா ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களை வந்து ஆண்டவர் தட்டி எழுப்பி ஒரு பிரேக் த்ரூக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். அவருடைய ப்ராமிசஸ்க்கு நேராக உங்களை வழிநடத்த விரும்புகிறார். அதுல முதலாவது காரியம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் இது. God brought him into an awareness. Let's read that verse. 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும். Look up to the sky and count the stars, and indeed if you can count them, he told him, your offspring shall be likewise. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பலமுறை அதை படிச்சிருக்கிறேன். பட் இட் லுக் லைக் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஃபார் மீ. பாருங்கள், இவ்வளவு நேரம் ஆண்டவரை தரிசனத்தில் அவன் பார்த்தான்.
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் தெரிஞ்சது. ஆனால் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். அவன் டென்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்து அவன் டெய்லி பார்த்துட்டு இருந்தான். பார்த்தீங்களா, அந்த வானத்தை பார்க்க சொல்கிறார். இது ஒரு புது இடம் கிடையாது. இவன் வந்து ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு போனது வந்து டிக்கெட் வாக்கி அவன் போகாத ஒரு ஊருக்கு ஆண்டவர் அவனை கொண்டு போகல. ஆண்டவர் வந்து அவனை வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியத்தை பார்க்க சொல்லலை. இதுவரைக்கும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு புது காரியத்தை கர்த்தர் அவனுக்கு காமிக்கலை. ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டை விட்டு வெளியே போனால் வானமே இல்லை, வானமே தான் கூரை. அதை டெய்லி அவன் பார்த்துருக்குறான். டெய்லி இதை வந்து அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒரு புதிய காரியத்தை அதிலே கர்த்தர் காட்டுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, he brings him into an awareness. என்ன அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இவ்வளோ நேரம் நீ வந்து தரையே பார்த்து நடந்துட்டு இருக்கப்பா, நீ இது வரைக்கும் சாதாரணமாக இந்த காரியங்களை பார்க்குற, சுற்றி இருக்கிற வானத்தை நீ சாதாரணமாக பார்க்குற, நீ சாதாரணமாக நட்சத்திரங்களெல்லாம் சும்மா சாதாரணமாக ஏதோ கடவுள் உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு நீ பார்க்குற, நீ வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கிற இந்த காரியங்களை வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வாண்ட் யூ டு பி அவேர் ஆஃப் த பியூட்டி அண்ட் த க்ளோரி தட் இஸ் ஹிடன் இன் தட். அதற்குள்ள நான் மறைத்து வைத்திருக்கிற மகிமை நீ பார் அப்படின்னு ஆண்டவர் அவன் கண்ணை திறக்கிறார். அவர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நீ என்ன பண்ணுனா, இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததிகள் வந்து என்ன பண்ணும்னா இப்படி இருக்கும். எண்ணக்கூடாத அளவு உன் சந்ததிகள் இருக்கும். எட்டக்கூடாத உயரத்தில் உன்னுடைய சந்ததிகள் இருக்கிறோம். நீ கைவிட்டு எண்ணக்கூடாத அளவு இந்த சந்ததிகள் இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஆண்டவர் ஏன் இந்த நட்சத்திரங்களை பார்க்க சொன்னார்? எத்தனையோ காரியங்களை காமிச்சிருக்கலாம், ஆனால் நட்சத்திரங்களை ஆண்டவர் பார்க்க சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ கம் டு Psalm 19, 19ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் சங்கீதக்காரன் வந்து நட்சத்திரங்களை வந்து பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிறாரு, Psalm 19 சங்கீதம் 19 வாசிக்கும் போது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. தொடர்ந்து வாசிப்பீங்களானா, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இந்த மாதிரி வசனங்கள் நீ படிக்கும்போது என்ன காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், வேதம் கிளியராக சொல்லுது, நட்சத்திரங்கள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் கர்த்தருடைய மகிமையை என்ன பண்ணுதான், வெளிப்படுத்துகிறது. அது ஒவ்வொரு நாளும் பேசுகிறது. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ ஒரு சாதாரண நட்சத்திரத்துக்கு கீழே இருக்கிறன்னு நினைக்கிற, ஆனால் அந்த நட்சத்திரம் என்ன காட்டுதுன்னு சொன்னால், that God is not someone who created it and left it. ஆண்டவர் வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு அவர் இறந்துட்டாரு, அவர் போயிட்டாரு, அவர் இனிமே எந்த விதமான சம்மந்தமே இல்லாதவர்னு சொல்லலை. அவர் அது என்ன காட்டுதுன்னு சொன்னால், God is full of glory. அவர் மகிமையை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் இந்த நட்சத்திரங்களை என்ன பண்ணுறாருன்னா வச்சிருக்கிறாரு. அதோட உயரத்தினை பார்க்கும்போது மனுஷன் கைகளால் எட்ட முடியாத உயரங்களில் கர்த்தர் வந்து நட்சத்திரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, உயரத்தில் எண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்புறமா நீ வந்து அதோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா, மனுஷனால் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ண முடியாதான், அந்த நட்சத்திரங்களின் தொகையை என்ன பண்ண முடியாதான், எண்ணவே முடியாதான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கே சொல்லியிருக்கு, எண்ண கூடுமா அப்படின்னு ஆண்டவர் சேலஞ்ச் கொடுத்தாரு. எண்ண கூடுமான்னு சேலஞ்ச் கொடுத்துட்டு அவருக்கு தெரியும் என்ன பண்ண முடியாது, எண்ணவே முடியாது. நான் எதேர்ச்சியாக ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் இப்படி எழுதியிருக்கு, என்ன பண்ணாங்களாம், ஜாம்பியாவோ ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஐம் நாட் எக்ஸாக்ட் வித் பிளேஸ், பட் ஆனால் அங்கே இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிற மணல் வந்து எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு they wanted to count. இந்த மாதிரி கிரேசியெல்லாம் இருக்காங்கன்னா, அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது ட்ரை பண்ணாங்களா. அப்போ என்ன பண்ணாங்களாம், அதுக்கு ஒரு கால்குலேஷனை வச்சு இவ்வளவு சாண்ட், எவ்வளோ சாண்ட் வந்து பூமியில் இருக்குது அப்படின்றத, இந்த பீச்சஸில் இருக்க சாண்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேஷனை வச்சு அதுக்கு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர் போட்டு மேலே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எத்தனையோ போட்டிருக்காங்க. அவ்வளோ கால்குலேட் பண்ணி இவ்வளோ சாண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்ன சொன்னாங்களா, இதை வந்து நம்ம ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணால் சாண்ட் தான் என்ன பண்ணுது, அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களாம். ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள people began to discover things about the stars. அப்போ ஸ்டார்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டோட்டல் பண்ணாங்களாம்.
அப்போது அவங்க ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்ற இப்போ இருக்கிறதுல ரொம்ப தூரமாக பார்க்கக்கூடிய அந்த ஹபிள் டெலஸ்கோப் வச்சு அவங்க எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணால் அவங்களோட ரஃப் எஸ்டிமேட்டில் அவங்க என்ன கணக்கு பார்த்தாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து மணல் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதை விட பல மடங்கு அதிகமாக என்ன இருக்குன்னா ஸ்டார்ஸ் என்ன பண்ணுதான் இந்த வானத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தான் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வானத்தை கொஞ்சம் எட்டி பார்ப்பா, 1 இல்லை 2 இல்லை, கடலினுடைய மணலை பார்க்கிலும் அதிகமாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மகிமையை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இத்தனை நட்சத்திரங்களை உண்டாக்கினேன் நான், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க முடியாதா? நீ அதை அண்ணாந்து பாருங்க. இந்த ஏப்ரஹாம் வந்து டெய்லி அதை பார்க்குறான், எவ்ரிடே அந்த ஸ்டார்ஸை பார்க்குறான், எவ்ரிடே அந்த வெளியே தான் நடந்து போகிறான். ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே தான் போகிறான். அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க தானே, அவங்க வந்து வெளியே தான் போகிறாங்க, உள்ளே வர்றாங்க. இப்போ நம்மள மாதிரி மல்டி ஹவுசஸ்லாம், மல்டி ரூம்டு ஹவுஸ்லாம் கிடையாது, 3 BHK அந்த மாதிரிலாம் கிடையாது. அன்றைக்கி இருந்தது ஒரு டென்ட் தான், அதுதான் ஹாலு, அதான் கிச்சனு, அதான் பெட்ரூம், எல்லாமே அதுதான். அது சின்ன டென்ட் தான். ஆனால் அவங்க வெளியே உட்காரணும், பொதுவாக வெளியே தான் உட்காருவாங்க. ஸோ they always see the stars. ஆனால் ஒரு நாள் கூட அவனுக்கு ரியலைஸ் பண்ண முடியல, இந்த ஸ்டார்ஸினுடைய மகிமையை போல தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படும் அவன் நினச்சி கூட பார்க்கல. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, he lives in fear. என் கூட இருக்கிற என்னுடைய சர்வெண்ட்டே என்ன பண்ணுவான்னா என் பையனாக மாறிடுவான். அவன் என்ன பண்ணான்னா இம்மீடியட்டில் என்ன இருக்கோ அதுதான் தன்னுடைய சொல்யூஷன் அப்படின்னு நினச்சான். தனக்கு கை கட்டுற தூரத்தில் என்ன இருக்கோ அதுதான் சொல்யூஷன். தான் டெய்லி பார்க்கறது, நம்புறது, விசுவாசிக்கிறது, தன்னால் வந்து மனசில் கற்பனை பண்ணக்கூடியது, இதை வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, திஸ் இஸ் வாட் காட் ஹஸ் ஃபார் மீ, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய டென்ட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஹோல் லைஃபினுடைய பவுண்ட்ரி இருக்குதுன்னு நினச்சவன் என்ன பண்ணுறான்னா பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வெளியே வந்து பாரு, என்னுடைய பிளெஸ்ஸிங் வந்து எப்படின்னா பவுண்ட்ரிஸே இல்லாதது. இஃப் யூ கேன் ஒன்லி லுக் அப் டு த ஸ்டார்ஸ், அளவிட முடியாத தேவனுடைய மகிமை நீ பார்ப்பாயானா, யூ ஆர் சரவுண்டட் பை தட் க்ளோரி 24/7. 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையினால் நான் உன்னை மூடி வச்சுருக்கேன், உன்னை சுற்றி அவைகளை நான் வச்சுருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணலன்னா ஒரு நாள் கூட யூ ஆர் நெவர் அவேர் தட் காட்ஸ் க்ளோரி இஸ் சரவுண்டிங் யூ. உன்னை சுற்றி தேவனுடைய மகிமை இருக்குது அப்படின்றது நீ அவேராகவே இல்லை, நீ அது ஒரு நினைவாகவே இல்லை. நீ டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருன்னு நினச்சிட்டு நீ போகிற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நட்சத்திரங்களை பாருப்பா, அது வந்து என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துது, என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துது, என்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துது. நீ அதை பார்க்கும்போது ஒன்றை கண்டுபிடிக்கலாம், உன்னுடைய கையின் பிரயாசத்தை பார்க்கலாம், உன் மூளை அறிவை பார்க்கலாம், என்னுடைய மகிமை மிகப்பெரியது. மனுஷனால் எண்ணி முடியாதது வந்து தேவனுடைய மகிமை, மனுஷனால் அளவிட முடியாதது தேவனுடைய கிரியைகள். நீ வந்து கணக்கு பார்க்கறது, என்றது, நீ வந்து இவ்வளோ நாள் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உன்னுடைய ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்குன்னு நீ நினைக்கிற. ஆனால் நீ தேவனை விசுவாசிப்பாய், ஆனால் நீ கையில் எண்ண முடியாதது, மனதில் தோன்றாத காரியங்களை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் பாருங்க, 1 கொரிந்தியரில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்திலும் அது என்ன செய்யவில்லை, தோன்றவில்லை. ஆனால் இதெல்லாம் என்னன்னா நம்முடைய கண்களுக்கு முன்பாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணலைன்னா அது வெளிப்படுத்தப்படலை. ஆனால் அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய ஆவியினாலே நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது டெய்லி வந்து ஏப்ரஹாம் வந்து இந்த சன்னையும் இந்த ஸ்டார்ஸையும் பார்த்தா கூட இதில் இருக்கிற மகிமை அவன் என்ன பண்ணலைன்னா அவன் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவேர்னஸே அவனுக்குள்ளே இல்லை. என்னமோ இவன் தான் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறது போல, இவனுக்கு சொல்யூஷன்ஸே இல்லாதது போல அவன் பார்க்குறது ஒரே ஒரு எலியேசர் தான் அவனுடைய ஹோப்பாக அவன் வச்சு என்ன பண்ணுறான்னா அவன் மேலேயே நம்பிக்கை வச்சுருக்கான். அவன் இது வரைக்கும் அவன் சொல்கிறான், என் வீட்டிலே பிறந்தான், என் வீட்டிலே வளர்ந்தான், அவனை விட எனக்கு வேறு கதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு காரியத்தின் மேலே ஹோப்பை வச்சுட்டு அவனே நான் வச்சுக்கிறேன், அவனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அவனே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அவனோடையே நான் வாழ்ந்துக்கிறேன். யூனோ ஐ எம் வில்லிங் டு ஈவன் டேக் த லோ லெவல் கூட பரவாயில்ல, இதே போதும், ஐ வில் வாண்ட் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். எனக்கு வந்து நான் பெரிய ப்ராமிசஸ்லாம் நான் எதிர்பார்க்கல, திஸ் இஸ் மோர் தென் இனஃப், திஸ் இஸ் குட் இனஃப் அப்படின்ற லெவலுக்கு அவன் வந்துட்டான். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறாரு, இல்லைப்பா, காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் சம்திங் வண்டர்ஃபுல் அண்ட் க்ளோரியஸ் ஃபார் யூ. உன் கண்கள் நீ திறந்து பார்ப்பாயானா த க்ளோரி தட் இஸ் ரிவீல்ட் எல்லா இடத்துல இருக்கிறத நீ பார்க்கும்போது யூ வில் டெல், லார்ட் யூ ஆர் பிகர் தேன் மை ப்ராப்ளம்ஸ். என்னுடைய தேவைகளை காட்டிலும் நீ பெரியவர் ஆண்டவரே,
நான் வந்து ஒரே ஒரு தேவைக்காக நான் ஒரே ஒரு ஸ்மால் சுச்சுவேஷனில் என்னை வச்சுக்கிட்டு நான் வந்து இவ்வளோ தான் என் டென்ட் தான் என் லைஃபு, என்னுடைய வேர்ல்டே இவ்வளோ தான், என்னுடைய ஆன்சர்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு வேறு ஆப்ஷன்ஸே இல்லை நீ க்ளோஸ் பண்ணுற. ஆனால் பட் ஐ ஹேவ் கிரேட்டர் திங்ஸ் ஃபார் யூ. உன் கண் காணாத காரியங்கள்லேருந்து தேவன் உனக்கு மகிமையை காண பண்ணுவார். பாருங்க, நிறைய வெள்ள வி செட்டில் ஃபார் த லோவஸ்ட் ஒன்ஸ் வித் வாட் வி ஹேவ். நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வி செட்டில் ஃபார் இட். நமக்கு இருக்கிற மார்க்ஸை வச்சுட்டு, நமக்கு இருக்கிற கிரெடிட்டை வச்சு, நமக்கு இருக்கிற வசதிகளை வச்சு, நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வி திங்க் திஸ் இஸ் ஹவ் காட் வில் ஒர்க். நான் சுற்றி பார்க்குறேன், எந்த சயின்ஸுமே தெரியல, எவிடன்ஸே இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஹோப் தான் இருக்குது, அதுதான் நம்பிட்டு இருக்கிறேன், அது மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். தட் இஸ் த ஒன்லி திங் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது, இஃப் யூ ஜஸ்ட் வாக் அவுட் ஆஃப் யுவர் டென்ட், உன் குறுகின பார்வையிலிருந்து நீ கொஞ்சம் வெளியே வந்தால், கர்த்தர் ஏற்கனவே நீ பிறப்பதற்கு முன்பதாகவே தம்முடைய மகிமையை உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ நினைத்து பார்க்கிறதுக்கு மேலாக God has surrounded you with so much of glorious things which your eyes have never been aware of. அது உன்னை சுற்றி இத்தனை வருஷம் இருந்தால் கூட அதை நீ இன்னும் பார்த்து தேவன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாதபடி தினந்தோறும் அதை பார்த்து கேஷுவலாக நீ எடுத்து எழுச்சி போயிட்டே இருக்க. பட் God has prepared glory around you. உன்னை சுற்றிலும் பிரகாசிக்கிற அந்த நட்சத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, என் தேவன் உன்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், அவருடைய மகிமை அளவிடவே முடியாதது, அவருடைய மகிமை எண்ணவே முடியாதது, அவருடைய கிரியைகளெல்லாம் நீ அளவிடவே முடியாது, எண்ணவே முடியாது. அவ்வளவு மகத்துவத்தை என்ன பண்ணுறாருன்னா தேவன் ஏற்கனவே உனக்காக செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவைகளை செய்தவர் உன்னுடைய பிரச்சனையும் தீர்த்து விட வல்லவராக இருக்கிறார். God is able to do it for you. இன்றைக்கு மாலையில் உனக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், God wants to open your eyes and make you aware of His glory around you. உன்னை சுற்றி கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையை காணும்படி கர்த்தரும் கண்களை திறக்கணும் நான் விரும்புகிறேன். நிறைய வேளை நீ சிச்சுவேஷன்ஸை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பற்றி சொன்ன கமெண்ட்ஸை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உன் ஃபேமிலி உன்னை பற்றி சொன்ன காரியங்களை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய ஸ்டேட்டை பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஒரு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு சாதாரண ஒரு மாயமான ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிட்டு திஸ் இஸ் எவ்ரிதிங், இதுதான் எனக்கு நம்பிக்கை, இதுதான் நங்கூரம் நினச்சிக்கிட்டு இருப்பேன். யூனோ சம்திங், ஒரு நாள் நாகம்மான்னு ஒரு லெப்பர் இருந்தான், அவங்களுக்கு தெரியும்ல. இந்த நாகம்மான்ற லெப்பர் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு மனுஷன். அவன் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் அன் ஆர்மி. அவன் மூலமாக கர்த்தர் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து அந்த நாட்டுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியோடு அவன் வெளியில் எக்ஸ்டர்னலாக அவன் இருந்தால் கூட அவனுடைய இன்டர்னல் லைஃப் பார்த்தீங்கன்னா லெப்பர். அவன் ஒரு குஷ்ட ரோகியாக ரொம்ப அவமானத்தோடு வேதனைப்படுற ஒரு மனுஷனாக இருக்கான். அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த குஷ்டரோகம் அப்படியே வளர 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 ஐ கேனாட் வேர் மை ஹெல்மெட், ஐ கேனாட் கேரி மை ஸ்வோர்ட், நான் வந்து ஏரோவை ஷூட் பண்ண முடியாது, மை ஃபிங்கர்ஸ் வில் கோ, ஒன்றொன்னா என் பலம் போயிடும், எல்லாத்துக்கும் மேலே என் சோல்ஜர்ஸ் வந்து என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை வந்து லெப்பர்னா தனியாக ஒரு காலனியில் ஒதுக்கிடுவாங்க. அவனுடைய ஃப்யூச்சர் அப்படியே பிளிக் ஆயிடுச்சு. அவனுக்கு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறமா அவனுக்கு வந்து இன்னொரு ரேங்க்கில் உயர்வேன், இன்னும் கொஞ்சம் பெருமை எனக்கு அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் கனம், இன்னும் கொஞ்சம் மதிப்பு அதிகமாகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் there was bad news for him. In fact, at the peak of his life, at the peak of his career, அவனுடைய கெரியருடைய பீக்கில் பார்த்தோன்னா ஒரு பெரிய அடி மாதிரி லைஃப்பில் உழுது. அவனுடைய ஹோப்ஸ் எல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்து நிற்குது. யூ ஆர் அ லெப்பர். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு வந்து லெப்பரசிக்கு வந்து there was no medicine. லெப்பர் அப்படின்னா யூஆர் கோயிங் டு டை அ லெப்பர், அவ்வளோதான், முடிஞ்சது. நீ குஷ்டரோகினா குஷ்டரோகத்தில் செத்தே தான் போகணும், உனக்கு நம்பிக்கையே கிடையாது, தெர் இஸ் நோ ஹோப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கிடுவாங்க. கொஞ்ச நாளில் சொசைட்டிலும் தூக்கி வெளியே வச்சுருவாங்க, தனியாக ஒரு காலனியில் போட்டுருவாங்க, உனக்கு தனி சாப்பாடு தான், நீ வந்து சாதாரண மக்களோடு நீ வந்து அசைவாடவே முடியாது. பிகாஸ் பீப்புள் அன்றைக்கி என்ன நினச்சாங்கன்னா, இந்த லெப்ரசி வந்து ஒரு எபிடமிக், ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தன் போனால் அவனை அப்படியே தொத்திடும்னு நினச்சாங்க. அதனால ரொம்ப பயந்தாங்க. இந்த லெப்ரசி மாத்திரம் எல்லாருமே பயந்தாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு கர்ஸ்ன்னு நினச்சாங்க, கடவுளுடைய சாபம் அப்படின்னு அதை நினச்சாங்க. அதனால லெப்பர்ஸை பார்த்தாலும் எல்லாருமே அருவருப்பாங்க, யாருமே சொசைட்டியில் வச்சுக்கிட மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏதோ தோற்று போய் சாதாரண மனுஷன் வந்து லெப்பராக இருந்து அப்படியே நான் மறைஞ்சிட்டாங்க ஒழிஞ்சிட்டேன்னா பரவாயில்ல, உலகமே தெரிகிற அளவுக்கு அவன் நாடே புகழுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. ஒரு பெரிய பீக்குக்கு மேலே அவன் நிற்கும் போது he realizes it's all finished. அவனுடைய பிரைட் லைட்ஸ் வந்து பட்டுன்னு ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அவனுடைய பெரிய ஹோப்ஸ் அப்படியே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அவன் எவ்வளோ டெஸ்பரேட்டாக மாறிட்டான்னு சொன்னால், அவன் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரி வந்து சொல்கிறா, ஐடியா கொடுக்குறா, உங்களுக்கு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் வந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், போகிறீங்களான்னு கேட்டால், ஒரு வேலைக்காரிக்காக என்ன பண்ணுறான், அவரோட வார்த்தை கூட கேட்குறக்கு இந்த கேப்டன் ரெடியாக இருந்தான். அப்போ எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருந்திருப்பான்னு பாருங்கள். he was so desperate. அவனுக்கு வந்து அந்த குஷ்டரோகம் சரியானா போதும்னு சொல்லிட்டு நிலைமைக்கு அவன் இருக்கிறான். ஆனால்
இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பாரு, கடவுள் வந்து அவர் ஜெபம் பண்ணா அவனுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னா கூட இந்த மனுஷன் உடனே எங்க தெரியுமா ஓடினாரு? வேர் he ran? அவர் நேரம் என்ன பண்ணாருன்னா, ஹிடன் கோ டு இஸ்ரேல். அவர் எங்கே போனார்னா, அவருடைய நாட்டு ராஜாட்ட போயிட்டு அஃபீஷியலாக லெட்டர்ஸ் வாங்கினார். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய ஈகோ மட்டும் குறையவே இல்லை. போகிறது லெப்பர் தான், ஆனால் என்ன லெட்டரோட போவேன்? ஹை ரெக்கமெண்டேஷனோட போவேன். லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் மட்டும் இருந்தாலும் வாங்கல. த பைபிள் சேஸ் அவன் ஏராளமான பொன் வெள்ளி மாற்று வஸ்திரங்கள் எடுத்துகிட்டு போனானா. அவன் என்ன நினச்சான் தெரியுமா? நான் வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? சுகமாயிரும். எங்கள் ராஜா மட்டும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாருன்னா எனக்கு என்ன ஆயிரும்? சுகமாயிரும். அவன் என்ன நினச்சான் தெரியுமா? நான் மட்டும் எக்கச்சக்கமாக பொண்ணு வெள்ளி எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கேன், எல்லாமே என்னை சேர்த்து வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன்னா யாருமே எனக்கு சுகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயங்கர நம்பிக்கையோடு போகிறான். He goes with great expectation. அப்பா நம்மகிட்ட இல்லாததா, நம்மகிட்ட ரெக்கமெண்டேஷன் இருக்குது, நமக்கு பவர் இருக்குது, நமக்கு மியூல்ஸ் இருக்குது, நமக்கு சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, நமக்கு வந்து ராஜாவுடைய ஃபேவர் இருக்குது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹை பிளேசஸ் இருக்கிறாங்க, நமக்கு பணம் இருக்குது, இதெல்லாம் தான் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நம்பிட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போனால் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, டென்ட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய வேலைக்காரனை அனுப்பி இவனை வந்து நேராக கூட பார்க்காம, நீ போய் யோர்தானில் போய் எத்தனை முறை முழுகு? 7 முறை முழுகு, 7 times. இதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவன் சொல்கிறான், நான் வந்து லெப்பர் தாங்க, அவன் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை, ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னு சொன்னால் அவர் வெளியே வருவார், என் தலை மேலே கை வச்சு எனக்கு ப்ரேயர் பண்ணுவார், என்னை கௌரவமாக நடத்துவார், என் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வார்னு நினச்சேன். இப்படி வேலைக்காரன் விட்டு அமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவமாக போகிறான். அது மாத்திரம் இல்லை அவனுக்கு கோவம். அவனுக்கு என்ன கோவம்னு சொன்னால், என் நாட்டில் என்ன இருக்குது? நல்ல சுத்தமான நதிகள் ஓடும்போது இந்த அழுக்கான நதியில் போய் நான் இதுக்கு முங்கணும், அதுவும் ஒரு முறைனா பரவாயில்ல, 7 முறை முங்கணுமா? ஏற்கனவே அழுக்கான நதி. நான் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கலாம் போல இருக்கு. நான் ரீசெண்டாக நாங்கள் ஜோர்டனுக்கு நாங்கள் போயிருக்கும் போது ஜோர்டன் ரிவரை பார்த்தீங்கன்னா வெறும் அழுக்காக தான் இருக்குது. அப்படி அவ்வளோ மோசமாக இருக்குது பார்க்குற ஒரு இடத்துல. அங்கே தான் ஞானஸ்தானம் வர கொடுத்தோம். அப்போது அது பார்க்கவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போது அந்த ஜோர்டன் ரிவர் அன்றைக்கி அப்படி தான் இருந்துடும், அழுக்கான நதின்னு அன்றைக்கே சொல்லியிருக்கான். அவ்வளோ அழுக்கான நதி, அதில் போய் நான் அது முங்கணும், 7 முறை முங்கணுமா? ஆனால் அவனுக்கு தெரியல, அந்த சாதாரணமாக அவன் டிஸ்பைஸ் பண்ணான் பார்த்தீங்களா, அதில் தான் கடவுளுடைய மையமே இருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. அவன் என்ன நினச்சான்னா, இந்த க்ளோரி எங்கே இருக்குன்னா என் வீட்டுக்குள்ளே இருக்குது, என் கையில் இருக்க பணத்தில் நான் வச்சுருக்கேன், என்னுடைய ஹை கனெக்ஷன்ஸில் வச்சுருக்கேன், என் கிங்குடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய ஹோப்ஸை வச்சுருந்தான். அவனுடைய வாழ்க்கையை வந்து கடந்த காலத்து மேலேயே கட்டி வச்சுருந்தான். ஆனால் கர்த்தரோ என்ன பண்ணார்னா, நீ இவ்வளோ நாள் வாழ்ந்த டென்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நீ இவ்வளோ நாள் பார்த்த உன்னுடைய ஸ்லேவ் அண்ட் சர்வெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ வெளியே வந்து என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு மகிமை நீ பாரு. நீ வந்து சம்பாரிச்ச ஸ்லேவ்ஸை வச்சுட்டு நீ வந்து உன் வீட்டை கட்ட முடியாது, நீ உன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வீட்டை கட்ட முடியாது, நீ உன் பணத்தை வச்சு வீட்டை கட்ட முடியாது, நீ உன் வருங்காலத்தை வந்து உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோ படிப்பை வச்சோ இல்லை, என்னுடைய மகிமை உனக்கு அதுக்கு விட பெருசாக இருக்குது. உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு என் மகிமை போதுமானது. வெளியே வந்து வானத்தை அண்ணார்ந்து பார்க்க சொன்னாராம். பார்த்துட்டு சொன்னார், எண்ணி பார்ப்பா, சும்மா ட்ரை பண்ணிப்பாரு, எண்ணவே உன்னால் முடியாது. நான் உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இது வரைக்கும் உன் லைஃப்பில் வந்து ஒரு பிரேக் த்ரூ வர்றதுக்காக யூ would have been seeing and putting your faith on so many things that you have come across. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்து வந்த எத்தனையோ காரியங்கள், உன் கையினால் சம்பாதிச்ச காரியம், நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்ச காரியம், இதுவரைக்கும் நீ வெற்றி பெற்ற காரியங்கள், இதை வச்சு நீ நம்பிட்டு இதில் தான் என்னுடைய ஃப்யூச்சர் இருக்குது, இதில் தான் என் பிரேக் த்ரூ இருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம். பட் காட் இஸ் சேயிங், உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, மனுஷனால் எண்ணி முடியாத ஒரு மகிமையை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நீ கேட்கணும், ஆண்டவரே ஓப்பன் மை ஐஸ், என்னுடைய கண்களை திறந்து எனக்கு ஒரு அவேர்னஸை தாங்க ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நினைக்கிறதுக்கு பார்க்கலும் ஒரு பெரிய மகிமையினால் நீங்கள் மூடி வச்சுருக்கிறீங்க, ஒரு பெரிய மகிமை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க என்னை பார்த்து. இதெல்லாம் நீ பார்ப்பா, இந்த கரத்தின் கிரியைகளை எல்லாம் நான் வந்து உருவாக்கினேன், என் வார்த்தையினால் நான் உருவாக்கினேன், அதே காரியத்தை நான் உனக்காக செய்வதற்கும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பதாகவே இவைகளெல்லாம் நான் உருவாக்கி வச்சுருந்தேன், நீ கடந்து போன பிறகும் இதெல்லாம் தொடர்ந்து என் மகிமையை வெளிப்படுத்த
பலப்படுத்தும். நானே துவக்கவும் முடிவுமா இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சின்ன பிரச்சனை கூட, உனக்கு மலை போல தெரிகிற பிரச்சனை கூட, என்னுடைய மகிமையை நான் என்ன பண்ணுவேன்னா அதை நிறைவேற்றி முடிக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆண்டவரே, கிவ் மீ தி அவேர்னஸ் டு see what you have prepared for me. நான் நிறைய வேளை என் ப்ராப்ளம்ஸ், என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ், என்னுடைய ஷார்ட் கமிங்ஸ், இதை நான் பார்த்துட்டு நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன். எனக்கு என்ன ரிவார்டு இருக்குது, எனக்கு என்ன கடவுள் ரிவார்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கெல்லாம் என்ன ரிவார்டு இருக்குது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் வார்த்தையினாலே உண்டாக்கின அதே தேவன் உன் வாழ்க்கையும் மாற்ற நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். உன் தேவைகளெல்லாம் சந்திக்கிற உண்மை உள்ளவராக இருக்கிறேன். உன் குறைவுகளையெல்லாம் நான் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கேரியர் எவ்வளோ பெரிய பயமுறுத்தலாக இருந்தால் கூட அதை நான் நிறைவேற்றி முடித்து உன்னை நிலைநிறுத்த நான் வல்லவனாய் இருக்கிறேன். நீ இதை பார்த்து பயப்படாதப்பா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உனக்கு கேடகமாக இருப்பேன். உனக்கு வேண்டிய பலனை நான் தருவேன். உனக்கு ரிவார்டை நான் தருவேன். ஏனென்றால் நான் சாதாரண ஒரு தேவன் அல்ல. உன்னுடைய கண்களை திறந்து பார்ப்பாய். ஆனால் ஐ டெல் யூ, யுவர் ஃபெய்த் வில் இன்க்ரீஸ். உன்னுடைய விசுவாசம் மிகப்பெரிய விசுவாசமாக இருக்கும். அப்போ நீனு இந்த இடத்த விட்டு நீ கடந்து வெளியே போகும்போது ஒரு முறை வானத்தை அண்ணாந்து பாரு. அங்கே இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்கும்போது உனக்கு பிரமிப்பாக இருக்கும். அப்பா, எவ்வளோ உயரமாக இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இது எவ்வளோ அதிகமாக இருக்குது. நீ அதை நினைக்கும் போது ஒன்று சொல்லு, அதை உண்டாக்கின தேவன் என் வாழ்க்கையை நடத்துகிறார். அதை உருவாக்கின தேவன் என்னை நினைவு கூறுகிறார். அந்த நட்சத்திரங்களையெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என் பேரை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அந்த நட்சத்திரங்களெல்லாம் வழிகாட்டுகிற தேவன் என்னையும் வழிகாட்ட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, இன்றைக்கி the Lord who made the heaven and the earth, the seas and everything that is in it, அதில் இருக்க எல்லாவற்றையும் உருவாக்கினவர் உன்னை நடத்த போதுமானவர், உன்னை நடத்த வல்லவர், உன்னை நடத்த பெரியவர். ஆமென். வருங்க, நிறைய வேளை சில கம்பெனிஸை நம்பி நம்ம வேலைக்கு சேர்றோம், அப்படி தானே? ஏன்னு சொன்னால் அந்த கம்பெனியை பற்றி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கல்ல. நிறைய வேளை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாதி பொய் தான், பாதி என்னது இமேஜினேஷன்ல, பாதி வந்து கற்பனை தான். அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு டீம் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்படி தானே? அதில் வர கிராஃபிக்ஸ் வேறு போடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? சில கார் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார் அப்படியே பில்டிங் மேலாம் ஏறுறது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேப்பா, பில்டிங் மேலே ஏறும், அப்படியே ஏறி பறக்கிறத பார்க்கலாம். அதே போல் சில பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புலியெல்லாம் வந்து துரத்துனா கூட என்ன பண்ணாது, அதை பிடிக்கவே முடியாது, அப்படி தானப்பா? சில கார் வந்து சிறுத்தை வந்து விரட்டினா கூட என்ன பண்ணாது, பிடிக்காது. இந்த கார் ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே சிறுத்தை அப்படியே வணங்கி என்ன பண்ணோம், அது வணக்கம்லாம் போடும். அப்போது இதெல்லாம் நீ பார்க்கும்போது, அப்பா உண்மையாகவே அப்படின்னு நினைக்கிறியா? நீ போய் லைட் ஆன் பண்ணி பாரு, அந்த வணக்கமாக போடும் அது. நீ பைக் எடுத்துகிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓட்டி பாரு, அந்த புலி என்ன பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு ஓரம் தள்ளுமா? தள்ளாது. ஆனால் ஒரு கிராஃபிக்ஸ் அதை பார்க்கும்போது அப்பா நீ மெய் சிலிர்த்துற. இப்போ சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குது, அந்த பைக்கை நீ ஓட்டினா ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் பின்னாடியே ஓடி வருவாங்களே. இப்போ இது நீ பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன், அப்பா என்ன பைக்கார், மேஜிக் பைக்காக இருக்கும் போல இருக்குது. நீ நம்பி வாங்குற, நீ ஓட்டி ஓட்டி பார்க்குற, யாரும் பின்னாடி வர மாட்டேங்கிறாங்க, இல்லை யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ நீ முறுக்கி பார்த்தா கூட எங்கேயும் வர மாட்டேங்கிறான். அப்போது நீ என்ன, அப்போ அது என்னன்னு சொன்னால் ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணுறான். இந்த பைக்கை வாங்கிட்டா நீ வந்து சூப்பர் மேனு, நீ ஒரு மேக்கோ மேன், என்ன நீ வேற ஒரு லெவலில் இருப்ப அப்படின்னு காட்டுறாங்க. அதை நம்பி நிறைய பேர் விரும்பி போய் பல லட்சங்கள் கொடுத்து பைக்கை வாங்குறாங்க. வாங்குற தப்பு இல்லை, வாங்கிட்டு போங்க. ஆனால் அவங்க காட்டுற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே என்னது தான், இட் இஸ் சம்திங் வெரி சூப்பர் நேச்சுரல் மாதிரி தான் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பாண்ட்ஸ் ஒரு க்ரீம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஏஜ் மிரக்கல், ஏஜ் மிரக்கல், அதை போட்டு தேய்ச்சிங்கன்னா வயசு அப்படியே குறைஞ்சிட்டே வருது மீட்டரில், அப்படியே அந்த மாதிரி காட்டுறாங்க. அது மாதிரி என்னது ஷேடு மாறுது அப்படின்றாங்க. ஷேட் கார்டு வேறு, அதுக்கு ஒரு கார்டு அப்படி போட்டு தேய்க்க என்ன ஆகுது, அப்படியே ஸ்கின் வந்து என்ன ஆகுது, அப்படியே மின்னிக்கிட்டே இருக்குது, அப்படியே ராத்திரி கூட லைட் வர்ற மாதிரி மின்னும். அதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா அதை வாங்கி போட்டு 4 விரல உள்ளே விட்டு என்ன பண்ணுறான், போட்டு தேய்ச்சி பார்க்குறான். ஆனால் ஷேடு என்ன பண்ண மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. போக ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது இல்லை. அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு தனியாக மெடிசன் வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அதை காட்டுறதை பார்த்தீங்கன்னா அப்பா என்ன மாதிரி அதை வந்து பயங்கரமாக காட்டுறாங்கல்ல. டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிக் பண்ணால் பால் வந்து டிவி விட்டு வெளியே வந்துட்டு உள்ளே போகுது. அப்போதெல்லாம் நீ பார்க்கும்போது அப்பா செமையாக இருக்கும் பொழுது டிவின்னு நினைக்கிறேன். ஆனால் நீ ஆன் பண்ணால் பொட்டுன்னு ஒரு சவுண்டு வந்து பின்னாடி இந்த புகை வருது. அப்போது நீ அதை பார்க்கும்போது அப்போது அது வாட் எவர் தி ஷோ இஸ் நாட் மோஸ்ட்லி ரியல்.
அது உண்மையாகவே நிறைய காரியம் என்ன பண்ணுறது இல்லை, நிஜமாகவே என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் நீ அந்த பார்த்துட்டு என்ன நம்புறானா, அப்பா இந்த பிராண்ட்னா சூப்பர் பிராண்ட், அந்த பிராண்டு மேலே நம்பிக்கை வைக்கிறோம் தெரியுமா. சில கம்பெனிஸ் நம்ம விரும்பி போய் சேர்றோம், உண்மையாகவே அவங்களோட கணக்கு வழக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி வந்து இந்தியாவில் இருந்துச்சு, சாஃப்ட்வேர் கம்பெனி இருந்துச்சு, ஐடி கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனியில் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்து வேலைக்கு போய் சேர்ந்தாங்க. இன்ஃபேக்ட் அதில் வேலை கிடச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய லக்காக நினச்சாங்க, அவங்க ஃபார்ச்சூனாக நினச்சாங்க. அப்பா ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய ஓனரே பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதில் உள்ள பல கோடி ரூபாய்கள் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார் மொத்தத்தையும். அவர் இன்னும் கூட ஜெயிலில் இருக்கார் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் வெளியில் பார்க்கும்போது என்னென்னப்பா, அப்பா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போது, அவங்க பிராண்ட் லோகோவை பார்க்கும்போது, அவங்களுடைய ஆஃபீஸை பார்க்கும்போது, அவங்களுடைய செட்டப்பை பார்க்கும்போது, அப்பா நம்ம அப்படியே நம்பிடுறோம், அப்பா இதில் என்ன ஒரு மகிமை இருக்குது, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வரதே எப்படி இருக்குது, செம த்ரில்லாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் த்ரில்லாம் காட்டுறவர் இல்லை, நம்ம ஆண்டவர் கிராஃபிக்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஆண்டவர் எந்த ஜிம் கணக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்கிறார், என்னுடைய மகிமையை பார்க்கணும், சும்மா வெளியே வந்து மேலே எட்டிப்பார், கரண்ட்டே இல்லாமல் அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், காலாகாலமாக எரியும், மாறவே மாறாது. அவ்வளோ மகிமையை நான் வச்சுருக்கேன்ப்பா. இதையெல்லாம் மகிமையோடு உண்டாக்கின நான் உன்னை உண்டாக்க மாட்டேனா, உன்னை நடத்த மாட்டேனா, உன் தேவையை சந்திக்க மாட்டேனா. நம்ம நிறைய வேளை ரொம்ப பயத்தில் வாழ்கிறோம். லார்ட் வாட் இஸ் மை ரிவார்ட், எனக்கு என்னதாண்ட ஒரு ரிவார்ட், வாட் இஸ் மை எண்ட் லார்ட், என்னுடைய எண்டு என்னன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எண்டை பற்றி கவலைப்படாதப்பா. ஆண்டவர் சொன்னார், நீ என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் ஏன்ப்பா கவலைப்படுற, என்னத்தை உடுத்துவோன்னு ஏன் கவலைப்படுற, போய் இந்த லில்லிஸை போய் பாரு. சாலமோன் கூட தன்னுடைய மகிமையில் அந்த மாதிரி உடுத்துனதே கிடையாது. டெய்லி அதுக்கு நான் உடுத்துறேன், டெய்லி புது புது ட்ரெஸ்ஸாக போட்டு விட்றேன், அதுக்கு என்ன நியூ பேர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் நீ கூட வாங்கி போட முடியாது, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் கொடுக்குறேன். அவர் சொல்கிறாரு, காகங்களை பாரு டெய்லி பிழை போடுறேன், அது எங்கேயுமே எங்கேயாவது போய் விதைக்குதா, எங்கேயாவது அறுக்குதா, களஞ்சத்தில் போய் சேர்க்குதா, ஒன்றுமே பிரயாசப்படலப்பா. ஆனால் டெய்லி அதுக்கு சாப்பாடு போடுறேன், காகங்களை கவனிக்கிறேன், வெளியின் புஷ்பங்களை நான் வந்து உடுத்து வைக்கிறேன். உன்னை நான் ஆதரிக்க மாட்டேனா, உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்க மாட்டேனா, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் முடிவு கொடுக்க மாட்டேனா, நிச்சயமாய் உன்னை நான் சந்திப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கண்கள் கொஞ்சம் திறந்து பி அவேர் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. அதனால தான் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவோம், ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட் லார்ட், ஐ வாண்ட் டு see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love so I can see your glory. உங்களுடைய மகிமையை காண போன ஆண்டவரே, நிறைய வேளை சில காரியங்களை பற்றி நீ பயந்து போய் வந்திருக்கலாம் இன்றைக்கி மாலையில். வாட் வில் ஹேப்பன் டு மை கெரியர், வாட் வில் ஹேப்பன் டு மை ஃப்யூச்சர், வாட் வில் ஹேப்பன் டு மை டெஸ்டினி, என்ன நடக்கும், நான் வெளியிலெல்லாம் பெரிய வெற்றியாக இருக்கிறேன், ஆனால் உள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் யாருக்குமே தெரியாது. ஐ எம் கோயிங் த்ரூ அ வெரி சாலிட்டரி மெஸ், ஒரு தனிப்பட்ட விதமாக ஒரு அந்தரங்கமான பிரச்சனையை நான் வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையில் நான் கடந்து போயிட்டுருக்கிறேன். ஒருவேளை இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் அங்கிளை பார்த்து நான் பேசணும், இந்த ஆண்டியை பார்த்து யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை நீ சொல்லலாம், ஒரு இமெயில் அடித்தா நல்லாயிருக்கும், யார்ட்டையாவது போய் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நேரம் போகல, சரி அவங்ககிட்ட சொல்லி கூட என்னடா பிரயோஜனம், அவங்க என்ன பண்ண முடியும், வாட் கேன் தே டூ, அவங்க எப்படி இதை சால்வ் பண்ண முடியும், அவங்க எப்படி இதில் இன்வால்வ் பண்ண முடியும். நீ இந்த மாதிரி ஒரு பயத்தோட குழப்பத்தோடு நீங்கள் மீட்டிங்கில் வந்திருக்கலாம், ரொம்ப சோர்ந்து போய் நீ உடஞ்சி வந்திருக்கலாம், சில காரியங்களை ரொம்ப பயமுறுத்துறதா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமை பார்த்து சொன்னேன், உன்னுடைய கூடாரத்தை விட்டு நீ வெளியே வா, கம் அவுட் ஆஃப் யுவர் லிட்டில் டென்ட். நீ போட்டுக்கிட்ட அந்த சின்ன கூடார் இருக்கு பாரு, நீ எரெக்ட் பண்ண அந்த கூடார் இருக்கு பாரு, இதுதான் உன் வீடு, இதுதான் உன்னுடைய எல்லாம் நினச்சிட்டு இருந்த பாரு, இதுதான் உன் பவுண்ட்ரி, இதுதான் உன் எல்லை, இதுதான் எல்லாமே நீ பார்க்க முடியும்னு நினச்ச பத்தியா, அதை விட்டு வெளியே வா. கம் அண்ட் see the glory I have displayed. நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தாலே போதும், என் மகிமையை உன்னால் எண்ணவே முடியாது, மெஷர் பண்ணவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மகிமையை நான் வந்து வானத்தில் வெளிப்படுத்துவேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்த நான் வல்லவராக இருக்கிறேன். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறேன். ஐ கேன் டிஸ்பிளே மை க்ளோரி இன் யோர் லைஃப். அப்போ முதலாவது நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, லார்ட் ஹெல்ப் மீ டு see the things you have prepared immediately outside my door. என்னோட பிரச்சனைகளுக்கு வெளியில், அந்த எல்லைக்கு வெளியில் நான் பார்க்கக்கூடிய தேவனுடைய மகிமையை காணும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் சில காரியங்களுக்கு இதான் என் ஃபைனல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இதுதான் என்னோட லிமிட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்,
இதுதான் மை ஒன்லி ரிசோர்ஸ் அப்படின்னு நான் வச்சுட்டேன். எலியேசரை தவிர வேற யாரும் இல்லை நான் நினச்சிட்டேன். திஸ் இஸ் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல, உனக்காக நான் ஒரு மகிமையை நான் வச்சிருக்கிறேன், உன் மூலமாக இந்த மகிமையை நான் வெளிப்படுத்துவேன். அவன் சொல்லுகிறான், என் சரீரமே செத்து போச்சு, எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சரீரத்தையும் பிழைக்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மிருகங்களை பாரு, மனிதர்களை பாரு, அத்தனை பேருக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுத்தது நான் தான். அதே தேவன் உன்னையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீ உன்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு நீ வந்திருக்கலாம். இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீ வந்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தட் இஸ் மை ஒன்லி ஹோப் அப்படின்னு நினச்சி நீ வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் யூ டு ஓப்பன் யுவர் ஐஸ் and be aware of the glory of God around you that is bigger than what you have in your hand. உன் கைகளில் உன் எல்லைகளுக்குள்ள இருக்கிறதை பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய மகிமையை, நீ கண் காணாதது, காதுகள் கேட்காதது, மனிதனுடைய இருதயத்திலே தோன்றாத ஒரு காரியத்தை உனக்கான ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். தட் இஸ் நம்பர் ஒன். அவனுடைய பிரேக் த்ரூக்கு நேராக அவனை வழி நடத்தின முதல் காரியம் என்னன்னு சொன்னால், தி அவேர்னஸ் தட் காட் brought into him. Look up and see the stars. Look up and see the sand. இதெல்லாம் நீ பாரு, இவைகளை பார்க்கிலும் உன் சந்ததி பெரிதாக இருக்கும். ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் பிரேக் த்ரூ கொண்டு வந்தது அவேர்னஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. தேவனுடைய மகிமையை பற்றிய ஒரு வெளிப்படுத்தல் அல்லது ஒரு தெளிந்த பார்வை மாத்திரம் அல்ல. ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தொடர்ந்து அந்த 6ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஏப்ரம் பிலீவ்ட் த லார்ட் என்று போட்டிருக்கு. ஆபிரகாம் தேவனை என்ன செய்தான்னா விசுவாசித்தான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆபிரகாம் என்ன செய்தான்? கர்த்தரை எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தான்? விசுவாசித்தான். முதலாவது என்ன நடந்துச்சு அவன் லைஃப்ல? ஒரு அவேர்னஸ் that the glory of God has surrounded him. அவனுடைய பிரச்சனைகளை பார்க்கலும் பெரிய ஒரு தேவ மகிமை அவனை சூழ்ந்திருக்குன்னு அவன் பார்த்தான். ரெண்டாவது நான் சொல்லுவேன், அவனுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் ஆண்டவர் கொண்டு வந்தார். he believed in God. தேவன் மேல் என்ன செய்தான்னா அவன் பிலீவ் பண்ணான். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் படிச்சீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவன் முதல்ல ஒரு விஷனை பார்க்குறான், அப்படி தானே? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அப்படின்னு பார்க்க, தரிசனத்தில் அவனோட பேசினார். அவன் தரிசனத்தை பிலீவ் பண்ணல. ரெண்டாவது கர்த்தர் அவனுக்கு வெளியில் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு அப்படின்னு ஒன்று, நட்சத்திரத்தை அவன் பிலீவ் பண்ணல. He did not believe in the creation. அவன் கிரியைகள் மேல் தன் நம்பிக்கையை வைக்கல இல்லை. அதனால தான் நான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் என்ன பண்ண மாட்டேன்னா எதன் மேலே என் நம்பிக்கை வைக்க மாட்டேன். எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு என்ன பண்ணும்? ஒத்தாசை வரும். அப்போ அவன் எதையுமே நம்பலை, மற்ற எதையுமே நம்பலை. அவன் விஷனையும் நம்பலை. அவன் சன் அண்ட் மூன் அண்ட் ஸ்டார்ஸை பார்த்துட்டு அது மேலே நம்பிக்கை வைக்கல, விஷன் மேலே நம்பிக்கை வைக்கல. அதுக்கு பதிலாக வேதம் சொல்லுது, he put his faith on God. he believed on God. தேவன் மேல் என்ன செய்தான்னா ஒரு விசுவாசத்தை அவன் வைத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இது நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற என்ன சொன்னார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணு? நட்சத்திரங்களை சொல்லுங்கப்பா, நட்சத்திரங்களை என்ன பண்ணணுமா? என்ன கூடுமானால் நீ என்ன பண்ணு? எண்ணு அப்படின்னு சொன்னாரா? அப்போ நம்ம என்ன பிக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த டைம் நட்சத்திரங்களை எண்ண கூடுமா? எப்போ நட்சத்திரத்தை எண்ண முடியும்? எப்போம்மா நட்சத்திரம் தெரியும்? நைட்டில் தானே தெரியும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ நைட்டில் தான் ஆண்டவர் வெளியே கூட்டு வந்தார் போல இருக்கு. கூட்டு வந்து என்ன பண்ணார்? நட்சத்திரத்தை எண்ணு அப்படின்னு சொன்னார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது உண்மையாகவே இட்ஸ் ரியலி எனக்கு ஒரு ரெவலேஷனாக இது எனக்கு ஆண்டவர் காமிச்சார். இது ரொம்ப வித்தியாசமாக நான் பலமுறை இதை படிச்சிருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி இது. நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தொடர்ந்து 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன்னுடைய நட்சத்திரங்களை எண்ணு, உன்னுடைய சந்ததிகள் அப்படி இருக்கணும்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசித்துட்டு வருவீங்களானா, அந்த 7ஆம் வசனத்திலிருந்து அவன் ஒரு தேவனுக்கு ஒரு பலியை செலுத்துறான். பலியை செலுத்தி அவன் பலிபடத்தில் வச்சுட்டு அவன் எல்லாவற்றையும் வர்ற அந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாத்தையும் அவன் விரட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். verse 12 it says, when the sun was going down a deep sleep fell upon Abraham. தமிழில் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன வந்துச்சா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு,
நீ வந்து டென்ட்டை விட்டு வெளியே வா, நீ என்ன பண்ணு, வானத்தை அண்ணார்ந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணுன்னு அப்போ தான் சொல்லியிருக்கிறாரு. உன் சந்ததிகள் அவ்வண்ணமாய் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இப்போ அந்த சம்பவம் அப்படியே தொடருது. அவன் பலியை செலுத்திட்டு அப்படியே தூக்கம் வருதான். அந்த நேரம் பார்த்தா சூரியன் அஸ்தமிக்கிற போது அப்படின்னு போடுற. அப்போனா ஆண்டவர் எப்போ திரும்ப நட்சத்திரத்தை என்ன சொன்னார்? எப்போ? இட் வாஸ் நாட் இன் த நைட். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுன்னு அதில் பேக்ரவுண்ட் படிச்சிங்கன்னா, நல்ல இருண்ட நேரத்தில் வந்து நட்சத்திரத்தை எண்ணுன்னு சொல்ல, இட் வாஸ் ஆக்சுவலி டே. நல்ல பகல் வேளையில் ஆண்டவர் சொல்றார், வெளியே வந்து பாரு, நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானா எண்ணு, உன்னுடைய சந்ததிகள் எப்படி இருக்கும் அதை போல இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் நம்ம படிச்சிருந்தோம்னா, ஒரு பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சால் கூட ஒரு ட்ரூத்தை நம்ம எல்லோரும் புரிஞ்சிருப்போம். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நைட் வந்தோடனே ஸ்டார்ஸ் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, மூன் வருது, ஸ்டார்ஸ் என்ன பண்ணுது, நம்ம நினைக்கிறோம் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி ஸ்டார் ஆன் ஆகுது நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு லைட்டில் ஆன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் நைட் ஆனோடனே ஆன் பண்ணுறாரு, அப்போ ஆஃப் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லது நட்சத்திரம்லாம் இன்னொரு ஊருக்கு போயிடுது, அப்புறமா அப்படியே கிளம்பி திருப்பி நைட்டில் வந்துடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது என்ன மாதிரி பைத்தியக்காரன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உங்களை மாதிரி அறிவாளெலாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி பார்ப்போம், நட்சத்திரம் என்ன தான் பண்ணுது, அங்கே தான் இருக்குது, அப்படி தானே, அங்கே தான் இருக்குது. அது ஆஃபும் ஆகிறது இல்லை, அது மறைகிறதும் இல்லை, வெளியே எங்கேயோ ஊருக்கு போயிடுறது இல்லை, அது அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு பிரைட் ஸ்டார் இருக்குது, அது பேர் என்ன பா, அதான் சொன்னேன், நீங்களும் பயங்கர ஸ்மார்ட்டான ஆளுங்கன்னு சொன்னேன். அப்போது சன் என்ன பண்ணுதுன்னா, அதோடைய வெளிச்சத்தை ஃபுல் இன்டென்சிட்டியில் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இந்த நட்சத்திரத்துடைய ஒளியெல்லாம் என்ன ஆயிடுது, கண்ணுக்கே தெரியாமல் போயிடுது. அந்த நிலாலாம் தெரியாமலே போயிடுது, அதோடய மறைஞ்சிருது, ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுது, அந்த வெளிச்சத்தில் மறைஞ்சிருது. அதை லைட்டாக ஆஃப் பண்ணால் தான் இந்த நைட் லாம்ப்லாம் என்ன ஆகுது, எரிஞ்சிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஏற்கனவே நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு நீ 12 மணி மதியம் நீ வந்து நட்சத்திரம் எத்தனை எண்ணினா என்ன பண்ணாது, நட்சத்திரம் தெரியாது. நீ நைட்டாக இருட்டாக தான் நட்சத்திரம் தெரியும். ஆனால் பகல் வேளையிலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி அப்படி இருக்கும். ஆண்டவர் எதுக்கு நேரம் அவனை கூப்பிட்டாருன்னு சொன்னால், see, I am not asking you to believe something you can see. I am asking you to believe something you cannot see. நீ பார்க்கிற ஒன்றை விசுவாசிக்கிறதுக்கு உனக்கு விசுவாசம் தேவையே இல்லை. யூ ஜஸ்ட் நீட் ஐஸ். இருக்கிறத பார்க்கறதுக்கு என்ன வேணும், கண்ணு வேணும். உதாரணமாக இங்கே நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்க்குறக்கு எனக்கு என்ன வேணும், கண்ணு வேணும் இல்லை. உங்களை பார்க்குறக்கு விசுவாசம் தேவையில்லை, நீங்கள் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ கேன் see you in flesh. உங்களுடைய முகம் எனக்கு தெரியுது, உங்கள் தோற்றம் எனக்கு தெரியுது, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியுது, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, நீங்கள் மெசேஜை கவனிக்கிறீங்களா, நீங்கள் தூங்குறீங்களா, நீங்கள் பேசுகிறீங்களா, எல்லாமே எனக்கு தெரியுது. இது வந்து என்ன பண்ணால், ஐ ஜஸ்ட் நீட் ஐஸ் டு see. ஐ டோன்ட் நீட் ஃபெய்த். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து முடியும் போது கை கொடுக்குறேன், பதர் ஐ ரியலி பிலீவ் யூ ஹவ் கம் டுடே. நீங்கள் வந்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன் பதர் அப்படின்னா, இவர் நமக்கு நம்ம ஜோம் பண்ணுமா, அவருக்கு நம்ம ஜோம் பண்ணுமான்னு யோசிப்பேன். கண்டிப்பாக இல்லை. அப்போது ஐ டோன்ட் நீட் யூ டு பிலீவ் சம்திங் தட் ஐம் சீயிங். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், இட் இஸ் நாட் பிலீவிங் சம்திங் யூ see. நீ கண்ணால் காண்கிறத பிலீவ் பண்ணுறதுக்கு ஃபெய்த் தேவையில்லை, அது கண் இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பகல் வேலையில் கொண்டு வந்து வெளியே நிறுத்திட்டு வானத்தை அண்ணாந்து பார்ப்பா, நட்சத்திரம் என்ன கொடுமா எண்ணுன்றாரு. எப்போ, கண்ணுக்கே தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாரு, அர்த்தம் என்ன தெரியுமா, யூ பிலீவ் வாட் யூ டோன்ட் see. நீ கண்ணாலே பார்க்கலப்பா, ஆனால் நீ பிலீவ் பண்ண. நான் அவைகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டேன். அது உன் கண்களுக்கு தெரியல, உன் காதுகளுக்கு கேட்கல, உன் மனதில் தோன்றவே இல்லை. ஆனால் தம்மை நேசிக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது இரவு வேளை வந்தால் தான் அந்த நட்சத்திரம் வெளியே வரும், அது தெரியும், உன் கண்ணுக்கு அப்போ தான் தெரியும். பட் நீ பார்க்காததுனால இல்லைன்னு நினச்சிடாத, இட் இஸ் ஸ்டில் தேர். அது எக்ஸாக்டாக ஒரு ப்ராஃபட்டிக்காக ஆண்டவர் வந்து ஏப்ரஹாமுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னால், ஏப்ரஹாம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்,
உன்னுடைய எக்ஸீடிங் ரிவார்டு உனக்கு நான் கொடுக்க போகிறேன், உனக்கு வந்து பலனாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன், என் வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு நிறைவேற்ற போகிறேன். உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் அந்த வாக்குத்தத்தத்தை, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்குற கொஞ்சம் டைம் ஆகும், அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் வர கொஞ்சம் டைம் ஆகும். உன்னுடைய மனைவி வந்து பிள்ளையை கொண்டு வரக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நீ உன்னை நைட் சீசனில் தான் என்ன பண்ண முடியும், நீனு உன் சந்ததியை நீ பார்க்க முடியாது. இன்னொரு விதமாக சொன்னால் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 ட்ரூத் என்னன்னு சொன்னால், நீ பகல் வேளையில் அதை பார்க்க முடியாது. உன் சரீரம் எல்லாம் செத்து, உன் நம்பிக்கையெல்லாம் செத்து, உன்னுடைய விசுவாசம் எல்லாம் செத்து, உன்னால் பார்க்கவே முடியாது, முடியவே முடியாது நீ சொல்கிற பற்றியா, அந்த நைட் சீசனில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா நட்சத்திரங்களை போல் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு சந்ததிகளை நான் ஏற்படுத்துவேன். All you have to do is believe that good things God has prepared for you. ஆண்டவர் உனக்காய் நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நீ பாராமலே நீ என்ன பண்ணணும்னா நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசிக்கணும். ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணாம்பா, அவன் வந்து என்ன ஆண்டவரே, நான் இரவு நேரத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, பகலில் பார்த்தா ஒரு நட்சத்திரம் கூட தெரிய மாட்டேங்குது, இதில் வேற கவுண்ட் வேற பண்ண சொல்கிறீங்க, அது போல் என் சந்ததி இருக்கணும், என்ன ஆண்டவர் இது காமெடி மாதிரி இருக்குன்னு சொல்லலை. வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சந்தேகமே படாமல் என்ன பண்ணானா அப்படியே பிலீவ் பண்ணானா, அப்படியே பிலீவ் பண்ணான். He just believed it blindly. கர்த்தர் என்னை வந்து இந்த காரியத்தை எனக்கா செய்வார், இதை நன்மையாக முடித்து தருவார், இதில் ஒரு பெரிய மகிமை எனக்கு காண்பிப்பார், இதில் ஒரு பெரிய மகத்துவத்தை என் லைஃப்பில் வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்றத அப்படியே அவன் பிலீவ் பண்ணான். அவனுடைய ரியலிஸ்டிக்கான சுச்சுவேஷன்ஸ் மேலே அவன் கண்ணை வைக்காம ஆண்டவர் என்ன பண்ண விரும்பினார்னா, என் மகிமை நீ பார்ப்பா, அவனை கண்ணால் பார்க்க முடியாட்டி கூட உன் ஐஸ் ஆஃப் ஃபெய்த்தை வச்சு நீ பிலீவ் பண்ணு, என் வார்த்தையின் மேல் நீ விசுவாசம் வை, என் மேலே நீ விசுவாசம் வை. நான் வந்து பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனுமாற நான் மனுப்புத்திரன் அல்ல. நான் சொல்லி செய்யாமல் இருப்பேனா, நான் உனக்கு சொன்னதை என்ன பண்ணுவேன், நிச்சயமாக என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதனால இன்னைக்கு நீ சூரியன் உனக்கு பிரைட்டாக இருக்கும்போது அந்த ஸ்டார்ஸே உனக்கு சரியாட்டி கூட ஒன்றும் மறந்துடாத, அந்த சூரிய வெளிச்சத்துக்கு மேலே இன்னும் ஸ்டார்ஸ் என்ன தான் பண்ணுது, அதே இடத்துல தான் இருக்குது. நீ அதை என்ன பண்ணுவ, காலம் வரும்போது பார்ப்ப. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுன்னா விசுவாசத்தோட கவுண்ட் பண்ணு. ஆண்டவருடைய சந்ததிகளை இவ்வளோ உயரமாக வைப்பார், ஆண்டவருடைய சந்ததிகளை திரளாக வைப்பார் அப்படின்னு நீ பிலீவ் பண்ணு. இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த வார்த்தையை நிச்சயமாக என்ன பண்ணுவேன், நான் நிறைவேற்றுவேன். யாராலுமே கிரகிக்க முடியாத, மற்றவங்க எல்லாம் உன்னை பைத்தியக்காரன் நினைக்கிற ஒரு காரியத்தை கூட உன் மூலமாய் நான் வெளிப்படுத்துவேன், உன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன், உன் வாழ்க்கையின் மூலமாய் நான் பிரகாசிப்பேன், உன் வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். பிலீவ் மீ. அதை சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, ஏப்ரஹாம் ஜஸ்ட் பிலீவ்ட் இன் காட். அப்படியே நம்பிட்டான் ஆண்டவரை. அவன் பாருங்க ஒன்றுமே பார்க்காட்டி கூட அவனுக்கு ஒன்றே ஒன்று போதும், God has spoken to me. அவருடைய வார்த்தை அது எனக்கு போதும். His word is good enough for me. அவருடைய வார்த்தை எனக்கு போதுமானது. அதன் மேலே சந்தேகமே படாமல் 100க்கு 100 அந்த வசனத்தின் மேல் அப்படியே நம்பிக்கை வச்சுட்டான், அப்படி அதன் மேலே உறுதியை வச்சான். அதில் கொஞ்சம் கூட தேவன் மாற மாட்டார் நான் நம்பினான். முடிவு என்னன்னு சொன்னால், அவன் விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒருவேளை நீ நம்புகிற காரியங்கள் ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக தெரியும். லூஸு மாதிரி பேசாதேன்னு சொல்லுவாங்க சில பேர், பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே பைத்தியக்காரி போல் பேசாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்திருக்கும், ஆனால் நீ அதை விசுவாசிப்பாய். ஆனால் நான் சொல்லுவேன், உன் கண்களால் காணாத காரியங்களையும் தேவன் உனக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், நீ விசுவாசி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு யங் மேன் இங்கிலாண்டில் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்து யங் லைஃப்பில் அவருடைய படிப்பை முடிச்சிருக்கிற நேரத்தில் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், they were talking together. ஒரு நாள் வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பெடிஷனில் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தாங்க என்னவா மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ முதல் பையன் என்ன சொன்னான்னு சொன்னால், நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ பிஸ்னஸ் மேன், நான் ஏராளம் பணத்தை நான் சம்பாரித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக நான் மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல இருக்கவன் சொன்னான். 2வது பையன் என்ன சொன்னான்னு சொன்னால், ஐ வாண்ட் டு பிகம் அ பொலிட்டிஷியன், நான் ஒரு பெரிய அரசியல்வாதியாக நான் மாறி நான் பெரிய சீட் ஆஃப் பவரில் நான் உட்கார விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். 3வது ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன். அந்த பையன் வந்து சொன்னான், ஐ வாண்ட் டு சர்வ் காட் ஆஸ் அ மிஷனரி பிகாஸ் காட் ஹஸ் கால்ட் மீ. கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு,
நான் ஒரு மிஷினரியாக நான் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். இதை சொன்ன உடனே மற்ற 2 பசங்க கொல்லுன்னு சிரிச்சானுங்க. சிரிச்சிட்டு சொன்னானுங்க, உனக்கு பேசக்கூட வராது, நீ என்ன மிஷினரியாக போகிற அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், இல்லை காட் இஸ் கால் மீ, என்னை கடவுள் அழைச்சிருக்காரு, நான் அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். அப்போ அவனுக்கு ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போனாங்க. ஒரு பையன் அவன் சொன்ன மாதிரியே பிஸ்னஸ் மேனாக மாறிட்டான். இன்னொருத்தன் அவன் பாலிட்டிஷியனாக மாறினான். எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருந்தாங்க. அது அந்த வேலையை பார்க்க போனாங்க. கடைசியில் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆஃப்ரிக்காவுக்கு என்ன பண்ணார்னா மிஷினரியாக என்ன பண்ணார், அவர் இள வயதில் அங்கே போய் சேர்ந்தார். அங்கே உள்ள இந்த பழங்குடியினருக்கு கடவுளுடைய வார்த்தையை சொன்னார். பல ஆண்டுகள் அங்கே அவர் உழைச்சி அநேக மக்களை கர்த்தரண்டை கொண்டு வந்தார். தேவனுடைய வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்தார். ரொம்ப வருஷம் கழித்து அவர் ரொம்ப வயதாகி போய் கடைசியில் ஆஃப்ரிக்காலே இறந்துட்டார். He died in Africa. இந்த ஆஃப்ரிக்காவில் இறந்த உடனே அவரை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவருடைய பாடியை இங்கிலாந்து கொண்டு வர்றதுக்காக இங்கேருந்து ஆட்களை அனுப்பியிருந்தாங்க, இங்கிலாந்து கொண்டு வர்றதுக்காக. அப்போது இங்கிலாந்து கொண்டு வர்றதுக்கு அவருடைய பாடியை போய் கேட்டால் அந்த ட்ரைபல்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த பாடியை கொடுக்கவே மாட்டோம், அவர் இங்கே தான் புதைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க. ஏன்னா எங்களுக்காக அவர் இங்கே வாழ்ந்தார், எங்களுக்காகவே தான் உயிரை கொடுத்தாரு, அதனால் எங்கள் பாடியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அத்தனை ட்ரைபல்ஸும் சண்டை போட்டாங்க. அந்த மிஷினரியுடைய பாடி இங்கே தான் அவர் புதைக்கணும்னு சொல்லி. அப்போது அங்கேருந்து வந்தவங்க அவர்கிட்ட கெஞ்சினாங்க அந்த ஆளுங்கிட்ட, இல்லை அவருடைய பாடியை அங்கே நாங்கள் ஒரு பெரிய சர்வீஸ் வச்சு ரொம்ப கவர்மெண்ட்டுடைய ஆனர் அவர் கொடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இங்கிலாண்டில் புதைக்க போகிறோம். அப்புறமா பெரிய நெகோசியேஷனுக்கு அப்புறமா கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த ட்ரைபல்ஸ் ஒன்றே ஒத்துக்கிட்டாங்க. என்னன்னு சொன்னால், நாங்கள் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஹார்ட்டை நாங்கள் எடுத்து நாங்கள் எங்கள் ஆஃப்ரிக்காவில் நாங்கள் புதைக்கிறோம். ஏன்னா அவர் உடம்பு இங்கிலாந்துக்கு போனால் கூட பரவாயில்ல, அவரோட ஹார்ட் எங்கே இருக்கணும், ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால், அவர் இருதயத்தை கர்த்தருடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்து அவர் ஆஃப்ரிக்காவில் தன்னுடைய உள்ளத்தினுடைய அன்பினால் அவர் இங்கே தான் மரிச்சார் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஒத்துக்கிட்டு அவருடைய ஹார்ட்டை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அதை ரிமூவ் இட் ஃப்ரம் ஹிஸ் டெட் பாடி. அவருடைய டெட் பாடியிலேருந்து ஹார்ட்டை எடுத்து அந்த ஹார்ட்டை அந்த வில்லேஜில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஒரு செலிப்ரேஷனோட அதை புதைச்சாங்க. அப்புறமா பாடியை ஃபுல்லாக பேக் பண்ணி அவங்க இங்கிலாந்துக்கு அனுப்பிட்டாங்க. இங்கிலாண்டில் ஒரு பெரிய ராஜ மரியாதையோட கவர்மெண்ட்டுடைய ஒரு அப்ரூவலோட அவங்களுடைய மரியாதைகளோடு அதை புதைக்கிறதுக்காக அந்த பாடி அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பாடியினுடைய அந்த அடக்க ஆராதனையில் 2 பேர் வந்திருந்தாங்களாம். அந்த 2 பேர், இந்த 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேவிட் லிவிங்ஸ்டனோட சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அவனோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் அந்த ஃபியூனரலுக்கு வந்திருந்தாங்களாம். ஒருவனை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அவன் போடுற கூட சரியான சட்டை இல்லாமல் அப்படியே கிழிஞ்ச சட்டையோட பரிதாபமாக பக்கத்தில் நின்னானா. அவன் யாருன்னு கேட்டால், அன்றைக்கி டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து சிரித்தான் பார்த்தீங்களா, நான் பிஸ்னஸ் மேன் ஆகி நான் பெரிய கோடீஸ்வரனாக நான் மாற போகிறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா. அந்த மனுஷன் தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாதவனாக மாறி சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலையில் நின்று அவனுக்காக அந்த கடைசியாக டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அவன் மரியாதை செலுத்துறதுக்காக அந்த மனுஷன் நின்றுட்டு இருந்தான். இன்னொரு ஆள் இருந்தால் தெரியுமா, நான் யாராக மாறுவேன், பாலிட்டிஷியனாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னார் பார்த்தீங்களா. அவர் நின்னார். அவர் யாராக நின்னார்னா, அவருடைய சர்ரம் முழுவதும் வியாதியோட பலவிதமான எலெக்ஷன்ஸில் தோற்று ஒரு சீட்டு கூட அவருக்கு பார்லிமெண்ட்டில் இல்லாமல், அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் தன்னந்தனி மனுஷனாக தோற்று போன மனுஷன் பக்கத்தில் நின்னார். அப்போ 2 பேர் அழுதாங்களாம். அங்கே நின்றுட்டு சொன்னாங்களாம், நீ அன்னைக்கு கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு போன, நாங்கள்லாம் உன்னை பார்த்து சிரித்தோம், ஆனால் இன்றைக்கி நம்ம நாடே அழுவுது நீ இறந்துட்டேன்னு சொல்லி எங்களை சட்டை பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கூட இல்லை. 3 பேர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, they walk by sight. அவனுடைய கண்ணின் காட்சிகளின்படி அவனுக்கு தெரிஞ்சபடி கால் எடுத்து வச்சான். ஆனால் இன்னொருத்தரோ தன்னுடைய ஃப்யூச்சர் என்னாகுனே தெரியாத வேளையிலையும் தேவனுடைய அழைப்பை ஏற்று விசுவாசத்தோடு கொண்டு போய் கால் வச்சார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரோட ஃபெய்த்தை ஆனர் பண்ணார். நான் சொல்கிறேன், ஏப்ரஹாமுடைய லைஃப்பை நீ பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் அத்தனை பேருடைய பேரை ஆண்டவர் நினைவு கூறாமல் இந்த மனுஷனுடைய பேரை மாத்திரம் ஏன் நினைவு கூர்ந்து எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் அப்படின்ற நிலைக்கு ஏன் உயர்த்தினார்னு கேட்டிங்கன்னா, நாட் பிகாஸ் ஹி வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன்.
அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மேனாக இருந்ததுனால இல்லை, சின்ன வயசுலேயே அவனுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்ததுனால இல்லை, அவன் வயதான காலத்திலேயும் பிள்ளைகளே இல்லாத நேரத்தில் கூட அவன் என்ன பண்ணான்னா, எல்லா டோர்ஸும் அவன் லைஃப்பில் ஷட் ஆகும்போது அவன் வந்து தன்னந்தனியாக என்ன பண்ணான்னா, he believed in God. ஆண்டவரை விசுவாசிச்சான். காணாத காரியங்களில் கூட நான் அதரிசனமான தேவனை நான் விசுவாசிக்கிறேன். என் சூழ்நிலைகள் வந்து என் கண்ணுக்கு புலப்படாமல் போனாலும், நம்புவதற்கு எனக்கு எதுவே இல்லாமல் போனாலும், என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணுறேன், அவரை 100% நான் நம்புகிறேன், அவர் மேல் எனக்கு சந்தேகமே இல்லைன்னு சொல்லி தன்னோட நம்பிக்கை அவர் மேல் முழுவதுமாக வச்சான். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி அவன் பேரை பெருமைப்படுத்தினார். உன் வாழ்க்கையில் கூட நான் சொல்லுவேன்ப்பா, திஸ் ஈவினிங் ஆஸ்க் காட், லார்ட் கிவ் மீ அன் அவேர்னஸ் ஆஃப் யுவர் க்ளோரி. என்னை சுற்றிலும் என் ப்ராப்ளம்ஸை விட அதிகமாக பிரகாசிக்கிற உங்களுடைய மகிமை எனக்கு காண்பியும். ரெண்டாவது, லார்ட் ஹெல்ப் மீ டு பிலீவ் இன் யுவர் வேர்ட். உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். அந்த சீஷர்கள் வந்து இயேசுவிட்ட சொன்னாங்க, இயேசுவே எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தான்ப்பா. இயேசுவோடு இருந்துட்டு எவ்வளோ அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு அவன் சோர்ந்து போய் சொல்கிறான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் எங்கே இருக்குன்னா, விசுவாசத்தை வந்து காத்துக்கிறதுக்கு தான் பெரிய போராட்டம். கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது பாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து என்ன செய்கிறாங்கன்னா முடிவில் தங்கள் விசுவாச கப்பலை என்ன பண்ணுறாங்களாம், சேதப்படுத்தினார்கள்னு போட்டிருக்கு. அப்போ உன் வாழ்க்கையில் நீ வந்து வளரும்போது இந்த மாடர்ன் வேர்ல்டில் உன்னுடைய நம்பிக்கை எது மேலே போயிடும்னு சொன்னால், கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொசிஷன், இது இருந்தால் போதும், கடவுள் எப்போயாவது எமர்ஜென்சினா கூப்பிட்டுக்கலாம், 108 தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அவரை கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கடவுளை வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பர் மாதிரி ஸ்டெப்னி டயர் மாதிரி வச்சுருக்கோம். நல்லா போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, சும்மா ஒரு தொந்தரவு பண்ணலாம், சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், நிறைய பேரை பார்த்துட்டு இருப்பார், நம்ம இதுக்குலாம் டிஸ்டர்ப் பண்ணணும். நமக்கு தேவை வரும்போது என்ன பண்ணுவோம், கரெக்டாக போய் அவரை கூப்பிட்டா ஓடி வந்துடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரும் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் உறுதியாக வைக்கணும்னு விரும்புகிறாரு. வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன பண்ணாத, நீ சாயாத, உன்னை மிஞ்சின ஞானின்னு நினைக்காத, உன் தேவன் மேல் நீ முழு நம்பிக்கையாக இருந்து, முழு இருதயத்தோடு உன் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள். அப்பொழுது என்ன செய்வார்னா, உன் பாதைகளை எல்லாம் அவர் செவையாக்குவார். இன்னைக்கு மாலையில் ஒருவேளை யங் மேன், உனக்கு வந்து வெளியில் இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், செழிப்பு, உனக்கு இருக்கிற படிப்பு, உனக்கு இருக்கிற மேன்மை, உனக்கு இருக்கிற பணம், உனக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியர், இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, அதுதான் நம்ம நம்பக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கலாம் உன் நம்பிக்கை. ஆனால் ஏப்ரஹாம் வந்து நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. பகல் நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நட்சத்திரத்தை எண்ணுப்பா அப்படின்றாரு. அவன் உடனே சந்தேகப்படவே இல்லை. அவன் சொல்கிறான், என் கண்ணால் பார்த்தா அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியல, என்னால் வெளிச்சத்தை பார்க்கவே முடியல, என்னால் எண்ணவே முடியல, பட் ஐ பிலீவ் இஃப் காட் செட் இட், இட் வில் பி தேர். அது கண்டிப்பாக இருக்கும்னு அவன் நம்பினான். அவன் அதை எண்ணான். எஸ் லார்ட், என்னுடைய சந்ததி இதை போல் இருக்கும் சுவாமி, இன்னைக்கு என்னால் பார்க்க முடியல, பட் ஒரு டைம் வரும், என் கண்களை நீர் பார்க்க பண்ணுவீர். நீர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேறுகிறதை என் கண்கள் காணும். நான் பிலீவ் பண்ணுறேன் சுவாமி. பூரணமாய் தேவன் மேல் அப்படியே நம்பிக்கை வைத்தான். கர்த்தர் அதை என்ன பண்ணார்னா அப்படியே வாய்க்க பண்ணினார். மூணாவது முக்கியமான காரியம், முதலாவது என்னன்னு சொன்னால், he first had an awareness of God's glory. கர்த்தருடைய மகிமையை அவன் காணும்படி, அவனை சுற்றி தான் இவ்வளோ நேரம் அந்த மகிமை இருக்குது அப்படின்றத உணராதவனை அவன் அவிசுவாச அறிக்கைகளை பண்ணிட்டு இருந்தவனை ஒரு அவேர்னஸ்க்குள்ளே ஆண்டு கொண்டு வந்தார். ரெண்டாவது என்ன செய்தார்னா, அவனுக்குள்ள ஒரு பிலீஃப், அவன் கர்த்தரை நம்பினான். ஏதுவில்லாத நேரத்தில் கர்த்தரை நம்பினான். கடைசி அவன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் வேதம் சொல்லுது. கர்த்தர் என்ன செய்தார்னா, 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏப்ரஹாம் believed the Lord and he credited to him as righteousness. Genesis 15 verse 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக என்ன பண்ணார், எண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, God credited to him as righteousness. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, அவன் வந்து விசுவாசித்த உடனே ஆண்டருக்கு அது எவ்வளோ பிரியமாயிருச்சுன்னு சொன்னால், எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா, நீ ரைச்சியஸ்னு ஏற்கனவே கிரெடிட் பண்ணி விட்டாரான். அப்படியே யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் டாக்கிங் அபவுட்? இட் இஸ் கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். உன் அக்கௌண்ட்டில் வந்து நான் அதை சேர்த்துட்டேன்ப்பா, அது கணக்கில் கொண்டு வந்துட்டேன்,
என்னன்னா நீ ரைச்சியஸ் பிஃபோர் காட், நீ தேவன் முன்னாலே எப்படி இருக்கிற, நீனு நீதிமானா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்போ நீதிமான் யாருன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, யார் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுமா, யார் உம்முடைய பரிசுத்த உம்முடைய ஆலயத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் உள்ள வாசம் பண்ணுவா, உத்தமமாக நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன் தான் என்ன பண்ண முடியும்னா கர்த்தர்கிட்ட நெருங்க முடியும், காட்ஸ் பிரசன்ஸ்குள்ளே வர முடியும். அவனால தான் அவனை தான் தேவன் அங்கீகரிப்பார். நீதிமானின் மேலே தான் நித்திய ஆசீர்வாதம் இருக்குது, நீதிமானின் மேலே தான் தேவனுடைய சமாதானம் இருக்குது, நீதிமானின் மேலே தான் எல்லா குறைவுகளை நீக்கி ஆண்டு திருப்தி ஆக்குறாரு. நீதிமான் தான் அசைக்கப்படாத பனைமரத்தை போல இருக்கிறான், நீதிமான் தான் பச்சை ஒலிவ மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறான். இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் யார் மேலே கிரெடிட் பண்ணிட்டார் அப்படின்னா, யார் மேலே? ஏப்ரஹாம் மேலே. ஏன் தெரியுமா? he believed. வேற ஒண்ணுமே செய்யல அவன். he believed. ஆண்டவருக்கு பாரு, நீ கிரியை செஞ்சு நீ எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உன் கிரியைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையை போல இருக்கு. உன் கிரியைகளை தேவன் பார்த்து கவரப்படுகிறவர் அல்ல. அவர் எதை பார்த்து கவரப்படுறாருன்னா அவருக்கு ரொம்ப பிரியமானதுன்னா you just believe in him. நீ பிலீவ் பண்ற, நீ விசுவாசிக்கிற பாரு. உன்னுடைய அவிசுவாசம் தான் என்ன பண்ணுதுன்னா கர்த்தரை ரொம்ப டென்ஷன் ஆகுது. It really gets him on his nerves when you don't believe him. நீ அவரை சந்தேகப்படும் பொழுது அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. அதனால தான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீ just believe him. நீ அவர் நம்ம நிறைய வழியில் இந்த ஃபெய்த்தை சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறதுனா நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரியலிஸ்டிக்காக இருக்க முடியாதவங்களுடைய வீக்னஸ் என்னென்னா ஃபெய்த் வச்சுக்கிடுவாங்க. யூ ஆர் நாட் அ ரியலிஸ்ட். நம்மலாம் ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம இல்லை. அதனால தான் பாவம் இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தெரியாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஃபெய்த்துக்கு போயிடுறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா ரியலிஸ்ட்டை விட, கண்ணால் பார்க்குறவனை விட யார் ஆண்டவருடைய பார்வையில் பெரியவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிலீவ் பண்ணுறவன் தான். இயேசு செய்த எல்லா அற்புதங்களை பாருங்களேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், டு யூ பிலீவ்? வேதம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்பா. கர்த்தரை நீ பிரியப்படுத்தவே முடியாது, கர்த்தரை அப்ரோச் பண்ணவே முடியாது, நீ நீதிமானாகவே முடியாது, நீ பிழைக்கவே முடியாது. கர்த்தர் நிறைய வேளையில் நமக்கு ரொம்ப ஈஸி ரூட் என்ன தெரியுமா? என்ன ஈஸி ரூட் தெரியுமா? நிறைய காரியத்தை கடவுள் ஒரு செய்ய சொல்லியிருந்தா எல்லாம் செஞ்சுருவோம். இந்த நாகமான் பண்ண வேலையை பார்த்தீங்களா? அவன் எலிஷா சொல்லி விடுறாரு, 7 முறை போய் அந்த அழுக்கு தண்ணியில் போய் முங்கிட்டு வான்றாரு. பிலீவ் பண்ணுறான், என்னடா இது, நம்ம ஏற்கனவே பரிதாபமான நிலைக்கும் ஸ்கின்னெல்லாம் மோசமான நிலையில் இருக்குது, சுத்தமான தண்ணி கழுவினாலே போகாது, இது அழுக்கு தண்ணியில் போய் கழுவுனா இருக்கிறதுக்கு முந்திக்கு மோசமாக போயிடும் நினச்சாம போல இருக்கவன். ஆனால் நம்ம ஊரில் போய் கழுவிடலாம், இந்த அழுக்கான ஒரு நதியில் போய் கழுவ சொல்கிறானே அப்படின்னு அவனுக்கு பயங்கர டவுட்ஸ் வருது. அவன் உடனே கோவமால நான் என் ஊருக்கே போகிறேன்னு திரும்பினா அந்த சர்வன்ட்ஸ் அவன்கிட்ட கவனிப்பா, அந்த சர்வன்ட்ஸ் அவன்கிட்ட பேசுகிறாங்க, எப்பா உனக்கு பெரிய காரியம் செய்ய சொல்லி தான் நீ செஞ்சுருப்பல. ஒருவேளை அந்த எலிசா எவ்வளோப்பா எடுத்துன்னு வந்த, பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வா, இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து வெயிட் பார்த்து, வெரி குட், ஒரு 5 கிலோ கம்மியாகுது, வரும்போது எடுத்துகிட்டு வா, அடுத்த முறை வந்தீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பான். அதுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, நான் என்ன பண்ணுறேன், என் ஆளுங்களை அனுப்பி உடனே இப்போ எடுத்துனா நான் இங்கேயோட வெயிட் பண்ணுறோம், எடுத்து வந்துடுவானுங்கன்னு சொல்லி விரட்டி என்ன பண்ணியிருப்பான், இன்னொரு 5 கிலோ கொண்டு கொடுத்துருப்பான் இல்லை. அல்லது இந்த குறிப்பிட்ட இடத்த நீ ஒரு 10 முறை சுற்றி வான்னு சொன்னால் தாராளமாக சுற்றி வந்துருப்பான், கரெக்டாக. அல்லது நீ இன்னொரு கிங்டம்மை பிடிச்சிட்டு ஸ்பாயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனால் கொடுத்துட்டு போயிருப்பான். என்ன வேலை அவன் ஃபிசிக்கலாக செய்ய சொல்லியிருந்தாலும் அவன் செய்வான். ஆனால் அவர் சொன்ன சிம்பிள் காரியம் என்னன்னா, நேராக கூட முகத்தில் ஆளை பார்க்கவே இல்லை, நீ அதை போய் சின்ன ஒரு வேலையை போய் செஞ்சுட்டு வா. இட் வாஸ் டூ ஈஸி ஃபார் ஹிம். அது ரொம்ப சாதாரண ஒரு காரியம், ஆனால் அதை அவனால் பிலீவ் பண்ணவே முடியல. நிறைய வழியில் போகிறேன், நம்ம கடவுள்கிட்ட சேர்றதுக்கு ஏதாவது கஷ்டமான காரியம்னா உடனே கண்டிப்பாக செய்வோம். உதாரணமாக, இஃப் ஒன்லி இட் வாஸ் செட், நீ உன் பாவம் போகிறதுக்கு 10,000 ரூபா கொடுத்தா போதுன்னா கரெக்டாக வந்துடும், கொடுத்துருவாங்க. பீப்புள் வில் கிவ். நீ ஒரு 3 மலை ஏறி இறங்கணும்னு சொன்னால் பீப்புள் வில் ஆக்சுவலி வாக். தேர் வில்லிங் டு டூ தட். ஒரு முறை ஒரு ஒரு பையன் என்கிட்ட பேசியிருந்தான் ஸ்கூலில். அவன் சொன்னான், அங்கிள் நான் டெய்லி 10 கேண்டில்ஸ் நான் ஏற்றுறேன் கோயிலில் போய், 10 கேண்டில்ஸ் எவ்ரி டே, நல்ல மார்க் வரணும்னு. யார்ப்பா அவனுக்கு சொன்னான்னு கேட்டேன். இல்லை எங்கள் அங்கிள் சொன்னார், டெய்லி 10 கேண்டில்ஸ் ஏற்றுனீன்னா உனக்கு என்ன கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பாக்கெட் மணிலாம் எதுக்கு செலவு பண்ணுறான், கேண்டில்ஸ்க்கு அவன் செலவு பண்ணுறான்.
ஸோ இதே மாதிரி நிறைய காரியம் வந்து இஃப் ஒன்லி சம்படி ஆஸ்க் யூ டு டூ இட், கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் செஞ்சுருவோம். வில் கோ த எக்ஸ்ட்ரா மைல். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் வந்து காலில் செருப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் பாத யாத்திரை போகிறாங்க தெரியுமா? ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் டோல்ட் இஃப் யூ டூ திஸ் யூ வில் கெட் திஸ். நம்ம அதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா, செஞ்சு நம்ம கடவுள்கிட்ட பிரியத்தை வாங்கிடலாம் நம்ம நினைக்கிறோம். கொடுத்து பிரியத்தை வாங்கிடலாம். நம்ம வந்து இதை வந்து செஞ்சு காட்டிட்டு ஐ வில் ஷோ ஹூ வாட் ஐ ஹவ் டன். என் ரிப்போர்ட் கார்டை கடவுள்கிட்ட காட்டி நான் என்ன பண்ணுவேன், வாங்கிக்கிடுவாங்க. நம்ம நிறைய வெளில ஏதாவது ஒரு இடத்துல பில்லை பே பண்ணிட்டு பாருங்கள், கொடுங்க. செல்ஃப் சர்வீஸில் பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல போய் பில்லு காசு கொடுக்கணும், கொடுத்துட்டு அவன் பில்லு தான் கொடுப்பான். அந்த பில்லை கொடுத்து கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா இட்லி கிடைக்கும், சாம்பார் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும்ல. அதே மாதிரி நம்ம கடவுள்கிட்ட போகலான்னு நினைக்கிறோம். இந்த பாரு, நான் காசு கட்டிட்டேன், நான் நடந்துட்டேன், 10 மெழுகுவத்தி நான் வந்து கொளுத்திட்டேன், நான் வந்து இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுங்கள், எனக்கு கொடுங்க, மார்க் வேணும், எனக்கு வெற்றி வேணும், வேலை வேணும், சுகம் வேணும், ஐ வாண்ட் டு டூ திஸ், ஐ ஹவ் டன் இட், யூ கெட் இட் டு மீ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத காரியம். டு யூ பிலீவ் இன் மீ? டு யூ பிலீவ் இன் மீ? என்ன நீ விசுவாசிக்கிறியா? நீ உண்மையாக விசுவாசிக்கிறியா? 100க்கு 100 என்ன விசுவாசிக்கிறியா? உன் ஃபெய்த்தை என் மேலே வச்சுருக்கியா? அப்படியே பிலீவ் பண்ணுறியா? ஒரு சைல்டை போல் நீ பிலீவ் பண்ணுறியா? ஒரு சின்ன குழந்தைய போல் பிலீவ் பண்ணுறியா? நீ பிலீவ் பண்ணால் ஏப்ராமை பார்த்து சொல்கிறாரு, அவன் அப்படியே பிலீவ் பண்ணிட்டானா, கண்ணால் பார்க்கலப்பா, அப்படியே பிலீவ் பண்ணிட்டான். காட் இஸ் கிரேட், காட் இஸ் குட், காட் இஸ் ஏபிள். அப்படியே பிலீவ் பண்ணானா. உடனே வேணும் சொல்லுது, ஆண்டவர் கிரெடிட் பண்ணிட்டானா முன்னாடியே. யூஆர் ரைச்சஸ், யூஆர் ரைச்சஸ், யூஆர் ஜஸ்டிஃபைட். நீ கடவுளுக்கு முன்னாடி ரைட் ஸ்டாண்டிங்கில் இருக்க. ஏன் தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் தான் தேவனுடைய பார்வையில் ரொம்ப அருமையானது. ஜஸ்ட் ஃபெய்த், பிலீவிங் இன் ஹிம். ஐ ஹாவ் அ ஃபாதர், ஹி ஹஸ் அக்செப்டட் மீ, ஹி ஹஸ் பிளான்ஸ் ஃபார் மீ, ஹி இஸ் கோன் டு டூ குட் ஃபார் மீ. எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, எனக்கு நன்மையை தருவார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு, அவர் கண்களை என் மேலே வச்சிருக்கிறாரு, எனக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, என் பாதைகளை வழி நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களை அவர் தன்னுடைய சிலுவையில் சுமந்துட்டாரு, எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக எல்லாவற்றையும் சுமந்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இனி புதுசாக போய் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு முறை நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே ஆண்டவர் முடிச்சதை அப்படியே பிலீவ் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் பிலீவ் இட். நான் அப்படியே பிலீவ் பண்ணுறேன், அப்படியே பிலீவ் பண்ணுறேன். அது பிலீவ் பண்ணால் போதும், இட் வில் பிகம் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். நிறைய வேளை நான் காரில் போகும்போது என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் எங்கேயா சாப்பிட போகிறோன்னா என்னுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ஸ் எடுத்தீங்களான்னு வாங்க ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், ஹோட்டலுக்கு தானே போகிறோம், கண்டிப்பாக பர்ஸ் எடுத்து, பர்ஸில் காசு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே எவ்வளோ காசு இருக்குன்னு, ஏற்கனவே எனக்கு டென்ஷன் ஏறிட்டே இருக்கும். நான் இத்தனை பேரை கூப்பிட்டு போகிறேனே, அது கூடவா எடுத்துகிட்டு வராமல் வருவேன். இருக்குது, போதுமான காட்டுங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா, எங்கே காட்ட முடியும்? See, the more she begins to have doubts on me, it really gets on my nerves. ஆனால் ரொம்பலாம் ஒன்று இருக்கா, 2000 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டா இவ்வளோ பந்தா எனக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் யோசித்து பாரு. வானத்தையும் பூமியும் படைச்சு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அண்ட சராசரங்களை தன் கையில் வச்சிருக்கிறாரு, மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவர் வச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு செய்வீங்க நீங்கள் முடியுமா? உங்களுக்கு முடியுமா? உண்மையாக முடியும்? உண்மையாக முடியுமா? எனக்கு சாப்பாடு போட போறீங்களா? என்ன பாதுகாப்பீங்களா? ரியலி? அது எப்படி தெரியுமா? ஆண்டரை கிண்டல் பண்ணுற மாதிரி, நீ என்ன பிலீவ் பண்ணுறியா இல்லையா சொல்லு அப்படின்ற மாதிரி தான் ஆண்டர் சொல்லுவார். நிறைய வண்டியில் ஏற்று, லார்ட் will you really give me a future? I still don't believe it. நம்ம நினைக்கிறோம் பெரிய ஆள், நம்ம நினைக்கிறோம், but you're getting God on his nerves. He says, just believe in me, just believe in me, just believe in me. நான் அப்படியே பிலீவ் பண்ணேன். ஒரு குழந்தைய பாருங்களேன், ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கேயே போய் ரீச் ஆனது மாதிரி வீட்டிலே குதிக்குது குறை கடன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? they just believe you. அப்படியே சொன்ன வார்த்தையை நம்புகிறாங்க, ராத்திரி தூங்க கூட மாட்டேங்கிறாங்க இல்லை? just அவ்வளோ சைல்டிஷாக அப்படியே பிலீவ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஹேப்பனிங். அப்பா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். நாளைக்கு கிஷ்கிந்தா போகிறோம்டா, நாளைக்கு வந்து குயின்ஸ்லேண்ட் போகிறோன்னு சொல்லிட்டா போதும், இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடறான் ரெடியாக. இஸ் ஸோ ஹாப்பி, இஸ் ரெடி. சொல்கிற அப்பா வந்து இன்றைக்கி தூங்க வைக்கிற கூட சொல்லிட்டு இருக்கலாம், பட் அவன் அப்படியே பிலீவ் பண்ணுறான். அதுக்கேற்ற மாதிரி அவர் ரியாக்ஷனே மாற்றிடுறான் தெரியுமா? சொல்கிறவ தெர் இஸ் என்னோடய கசின் இருக்கான், அந்த என்னுடைய நெவ்யூ இருக்கான் டேவிட், என் தங்கச்சி பையன். அவன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
அது இங்கேருந்து போகிற ஃபஸ்ட்டு கேட்பான், ஹவு லாங் வில் இட் டேக், எவ்வளோ நேரம் ஆகும்னுவான். 40 minutes ஆகும்டா. சரி உட்காந்துட்டே வருவான். ஒரு 4 நிமிஷம், ஆர் வி தேர் yet, இன்னும் போய் சேர்ந்தோமா, இன்னும் போய் சேர்ந்தோமா. நான் சொல்லுவேன் சில தடவை ரொம்ப கோபமாக வந்துடும் வண்டி ஓட்டும் போது, ஆர் வி தேர் yet, 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஆர் வி தேர் yet, ஆர் வி தேர் yet. நான் நினைப்பேன் அவனுக்குள்ளே என்ன எக்ஸ்பெக்டேஷன் தெரியுமா, அடா கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணிடுவாங்க, தே வில் டேக் மீ தேர். அவன் இப்பவுமே ரெடி ஆயிடுறான், 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுறான், இஸ் வெயிட்டிங் தேர். ஆனால் நம்ம நிறைய வேலை ரொம்ப வளர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நீங்கள் அப்படி தான் சும்மா தான் சொல்லுவீங்க, நீங்கள் எங்கே கூட்டு போக போகிறீங்க. சீதா நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, நம்ம வாங்கி தரேன், ஆமாம் அது பார்க்கலாம், வந்த பிறகு பார்க்கலாம் சொல்கிறோமா இல்லையா. நிறைய வேலை the more we become matured in Christian life, we get so much of doubts. ரீசன்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி அது எப்படி நடக்கும். இப்போ சொன்னால் பார்த்தியா ஒருத்தன், வானமே திறந்தா கூட இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவர் ஐடியா கொடுக்குறாரு, வானமே திறந்தா கூட இதெல்லாம் நடக்காது, இட் will not happen. இவர் ஃபுல்லாக இப்போ கால்குலேட் பண்ணுறாரு. இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபுல்லாக, 4 + 4 + 5 + 7 + 9 வராது, பாஸ் ஆகாது. cannot you see. நம்ம பழைய சர்டிஃபிகேட்லாம் பார்க்குறோம், பார்த்துட்டு வேலை கிடைக்காது, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். நம்மளை கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம கல்யாணம் ஆகாது. See, எனக்கு இந்த ஃபியூச்சர் இல்லை, we just decide, அவ்வளோதான். சில பேர் ப்ரேயரே பண்ண, எதுக்கு சும்மா ப்ரேயர் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகணும், வேணும் பண்ணியே உள்ள அப்ளிகேஷனே போட நான் விடுப்போ. டோன்ட் அப்ளை, டோன்ட் பிலீவ், டோன்ட் ட்ரஸ்ட். நம்ம கடவுளை வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டுல, நம்மளால் ஒரு முடியும்னா ஒரு 10% கடவுளை நம்புவோம். 10% பாவம், அவருக்கு கொஞ்சம் 10% கொடுத்துருப்போம், ஃப்ளூக்கில் அடிச்சாலும் அந்த கடவுள் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். பட் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார், நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்புறதில்ல. ஆனால் உண்மை என்ன தெரியுமாப்பா, நீ இல்லாமலே அவர் செஞ்சு முடிக்க வல்லவர். மேரி வந்து சொன்னால், ஆண்டவரே இது நடக்கவே நடக்காது, நான் புருஷனே அறியேனே. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைம்மா, ஜஸ்ட் பிலீவ். உடனே அவன் சொல்கிறா, நான் கர்த்தருக்கு அடிமை. நீ அப்படி கர்த்தரை விசுவாசிச்சு பாரு, அவர் ரைச்சஸ்னஸ் உன் மேலே கிரெடிட் பண்ணுவார். இன்றைக்கி மாலையில் உனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணுமா, these 3 words are so important. Number 1, give me an awareness, Lord. There's something bigger than what I see. There's something bigger than what I feel. There's something bigger than what I think. நான் டெய்லி நடந்து போன இடம் ஆண்டவரே, அது நான் டெய்லி சும்மா சுற்றி வந்த இடம், ஆனால் அதில் வந்து எனக்கு ஒரு மகிமையை நீங்கள் சுற்றி வச்சுருக்கீங்க, நான் பார்க்கவே இல்லை. உங்களுடைய ஸ்ப்ளெண்டரையும் க்ளோரியும் அங்கே நீங்கள் சுற்றி வச்சுருக்கீங்க. நான் இன்னமும் நினச்சிட்டேன், நான் ஏதோ ஒரு ஸ்கை, ஏதோ ஒரு இது நான் நினச்சிட்டேன். பட் ஐ நெவர் ரியலைஸ்ட் உங்களுடைய கரம் அதுக்கு பின்னால் இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை சுவாமி. நான் ஏதோ ரெகுலராக ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நான் போயிட்டுருக்கேன், நான் ஒரு ரெகுலராக ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கிற மாதிரி நான் போயிட்டுருக்கிறேன், நான் ரெகுலராக எப்போவுமே ஏறுற ஒரு ட்ரெயினில் நான் போயிட்டுருக்கிறேன், நான் எப்போயும் உட்காந்துருக்க பஸ் ஸ்டாண்ட் நான் நினச்சிட்ருக்கேன், நான் எவ்ரிடே நான் உட்காந்துருக்க இடம் நான் நினச்சிட்ருக்கேன். பட் என்னை சுற்றி இவ்வளோ க்ளோரியஸ் திங்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் பார்க்கவே இல்லை சுவாமி. நான் மாதம் மாதம் வர்ற ஒரு யூத் மீட்டிங் நான் நினச்சிட்ருக்கேன், பட் என் கண்ணுக்கு பார்க்காத ஒரு மகிமை என்னை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு ஐ நெவர் ரியலைஸ்ட் இட். லார்ட், மேக் மீ அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ. எழுமி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஸ்ட்ரெச் மை ஹார்ட் டு பிலீவ். ஒரு சிறு பிள்ளைய போல பிலீவ் பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க சுவாமி. பிலீவ் பண்ண எனக்கு கிருபை தாரும். நம்ம நிறைய வேளை we ask for evidence. Lord, give me an evidence. எனக்கு ஒரு சைன் கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்றோம். ஆனா faith is the evidence of things you don't see. It is a confirmation of things that don't even exist. That's faith. You can call it blind faith, stupid faith, whatever it is. நீ என்ன பேர் வேணா அதுக்கு சொல்லிக்கலாம். பட் உன்னோட childish faith தான் ஆண்டவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு. Come to God as a child and say, Lord, என் சிச்சுவேஷனை பார்க்கும்போது there's no chance I can believe.
இதெல்லாம் மாறும், இதெல்லாம் வளரும், இதெல்லாம் தொலையும், இதெல்லாம் முடிஞ்சிரும். என்னால் நம்பவே முடியல சுவாமி. எனக்கெல்லாம் ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நம்பவே முடியல சுவாமி. ஆனால் நம்புகிறேன்ப்பா. இந்த பிரைட் லைட்ஸில் இந்த ஸ்டார்ஸ்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஐம் நாட் ஏபிள் டு see anything லார்ட். நீ கவுண்ட் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு கவுண்ட் பண்ண ஒன்றுமே தெரியல சுவாமி. என்னோட ஃபிசிக்கல் ஐஸ்க்கு ஒன்றுமே தெரியல. பட் ஐ பிலீவ். I don't believe my eyes. I don't believe my ears. I don't believe my feelings. I believe in you. என் கண்களை நான் நம்பலை, என் கைகளை நம்பலை, என் உணர்ச்சிகளை நான் நம்பலை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்பலை. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நான் நம்புறேன். என்னை உருவாக்கின ஒரு தேவனை நான் நம்புறேன். ஒருவேளை இன்னைக்கு நீ ரொம்ப ஒட்டஞ்ச ஒரு பிள்ளையா நீ வந்திருக்கலாம். பெரிய டிசப்பாயின்மெண்ட்டோட, பெரிய புரோக்கன்னஸோட நீ வந்திருக்கலாம். லார்ட், ஒரு சைடு வெளியில எல்லாம் பெரிய பேரு, பெரிய வெற்றி எடுத்துட்டேன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப படிச்சுட்டேன், டிகிரி வாங்கிட்டேன், வேலையில் உட்காந்துட்டேன், என்னென்னமோலாம் நினைக்கிறாங்க சுவாமி. என் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து என்னென்னமோ நினைக்கிறாங்க. பட் nobody knows what is going on within these four walls. இந்த 4 சுவத்துக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. I've never shared it with anybody. எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நான் உன்னுடைய ஷீல்டுப்பா, உன்னுடைய இட்டர்னல் ரிவார்ட். இல்லை ஆண்டவரே, இந்த வெற்றி, இந்த ரிவார்டு எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, என்ன ரிவார்டு, என்ன ரிவார்டு? I'm so dry, I'm so empty, I'm so wasted, I'm so disappointed. Shame has covered my face. I can't see anything beyond this. What is it, Lord? நான் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சண்டை போட்டால் அவங்களுக்கு நடக்குது, நான் வெற்றி எடுக்கிறேன். எனக்குன்னு போராடுறேன், அது கிடைக்க மாட்டேங்குதே சுவாமி. மற்றவங்களுக்கு போய் நான் உதவி செஞ்சா நன்மை முடிஞ்சிருது, எனக்குன்னு ஒரு நன்மை இல்லையே. இந்த நிலையிலே நீ உட்கார்ந்திருக்கலாம். But God speaks to you. You're going to see a breakthrough when you say, Lord, open my eyes. என் கண்களை திறங்க சுவாமி. என்னை சுற்றிலும் வெளிப்பட்டிருக்கிற தேவ மகிமையை பார்க்கிறதுக்கு என் கண்களை திறந்துடணும். பார்க்க முடியாததையும் விசுவாசிக்கிற கண்களை எனக்கு தாரும். நான் நம்ம விசுவாசிக்கும் போது நீங்க கிரெடிட் பண்றீங்கப்பா, என்னை நீங்க கௌரவிக்கிறீங்க, என்னை கிரெடிட் பண்றீங்க. நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. இந்த ராத்திரி வேளையில பாஸ்டர், நான் இந்த நிலையில் நான் வந்திருக்கேன். நான் ஏப்ரஹாம் போல நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஆண்டவருடைய ப்ராமிசஸ் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு, நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் ரிவார்ட்னு பேசினா எனக்கு நம்ப முடியல. நான் அதே ஒரு ப்ராப்ளம்ல தான் உட்கார்ந்துருக்கேன். என்னால் அதை யார்ட்டையும் சொல்ல முடியல. ஐ வாண்ட் டு பி டெலிவர்ட் டுடே. எனக்கு கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். God wants me to be aware of the glory around him. என்னை சுற்றிலும் தெய்வ மகிமை இருக்கிறது அப்படின்றத நான் காண்றேன். ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும் நான் விரும்புகிறேன். என் தோய்ந்து போன விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்பணும் நான் விரும்புகிறேன். என் மேல் அவருடைய நீதி கிரெடிட் ஆகணும் நான் விரும்புகிறேன். அதற்கு என்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு மறுபடியும் தேவனுக்கு நான் திரும்ப ரீசப்மிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க யாராவது ஸ்பெசிஃபிக் ஆண்டவனோடு பேசியிருப்பார். ஆனால் lift up your right hand. I want to pray for you. Close your eyes and just give to God. Just say, Lord, I believe. My faith is like a mustard seed, like a small flicker of light. எனக்குலாம் பெரிய ஃப்ளேம்லாம் இல்லை, மெழுகுவத்தியில் கடைசியாக எரிஞ்சிட்டு இருக்கிறது போல என்னோட ஃபெய்த் லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும் இருக்கிறார். Keep that hand lifted up and say, Lord, give me a breakthrough today.
இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வாங்க சாமி. உங்களுடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்து. எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். எனக்குள்ள காரியங்களை கிரெடிட்டா டெபாசிட் பண்ணும் ஆண்டவரே. இன்று முதல் உடைய மகிமையை நான் காண வேண்டும். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. He is my everything. He is my all. He is my everything, both great and small. He gave life for me, gained everything new. He is my everything. He is my all. I believe you, Jesus. Like Abraham, I just believe you. என் ஃபெய்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் டிஸ்பைஸ் பண்ண மாட்டீங்க சுவாமி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். உன்னுடைய கண்களை மறைத்த பிரச்சனைகளை ஆண்டவர் ஓரம் தள்ளி உன் கண்களை தேவன் உன்னை சுற்றி வைத்திருக்கிற மகிமையான மகத்துவங்களை காணும்படி உன் கண்களை இன்னைக்கு ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். நீங்க இருந்து போகும்போது டோன்ட் டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ், டோன்ட் ரிப்பீட் யுவர் அட்வர்சிட்டிஸ். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதே குறை சொல்லிட்டே வெளியே போகாத. லார்ட் தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுடைய கண்கள் எனக்கு மேலே இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. என்னுடைய நிலைமை நீர் பார்க்கறதுக்காக நன்றி. என்னோடு இடைப்படுறதுக்காக நன்றி. என்னை விடுவிக்கிறதுக்காக நன்றி. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக நன்றி. நான் உன்னை பிலீவ் பண்ற ஆண்டவரே. நான் உங்களை 100க்கு 100 உம்மை நம்புகிறேன் அப்பா. இன்றைக்கு எனக்கு அற்புதங்களை செய்கிறீர் நான் நம்புறேன் ஆண்டவரே. என்ன ஒரு பாத்வே ஆஃப் மிரக்கிள்ஸ்ல வச்சிருக்கிறீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்களுடைய ப்ராமிசஸை நிறைவேற்றி முடிக்கிற பாதையில் என்னை நடத்துறீங்க நான் பிலீவ் பண்றேன் ஆண்டவரே. நான் உம்மை முழுவதுமாய் நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்காய் நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஏப்ரஹாமை போல தங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து இன்னைக்கு பிள்ளைங்க வந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய கேடகமாய் இருக்கிறீர். எங்களுடைய உன்னதமான பலன் நீங்க தான் ஆண்டவரே. நீ நல்ல தகப்பன், உம்முடைய அன்பு பெரியது. அந்த அன்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய அன்பினால் எங்களை நிறைத்து அனுப்பும். உம்முடைய விசுவாசத்தினால் எங்களை நிறைத்து அனுப்பும். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது எவ்வளவு உத்தமம் கர்த்தாவே. எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய சக்திகள், பலன்கள் எல்லாவற்றையும் நம்புவதை பார்க்கிலும் கண்டவைகளை நம்பி மாயைகளிலே சிக்காதபடி எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்ட காணாத தேவனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நீதியை நீர் கொடுத்து உங்களுடைய நித்திய பாதையிலே நடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்கே ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பிரேக் த்ரூக்கு நேரம் வழி நடத்தும். உள்ளத்தில் இருக்க இருளை விலக்கும், பயங்களை விலக்கும், சந்தேகங்களை விலக்கும், எல்லா விதமான துக்கங்களை ஒரு வாழ்க்கையோட்டு விலக்கி விசுவாசத்தை திரும்ப ஊன்றி எழுப்ப பண்ணி அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938
221 7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.